सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் பகவான் உத்தவருக்கு பகவானுக்கும் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை விதுரரிடம் பகிர்ந்து கொள்கிறார். விதுரர் துரியோதனால் அவமதிக்கப்பட்டு அவர் அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். வாயிலேயே தன்னுடைய வைஷ்ணவ தனுசை வைத்துவிட்டு அவர் தீர்த்த யாத்திரையாக கிளம்பி விட்டார். விதுரர் துரியோதனால் அவமதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டார். அது பகவானுடைய ஏற்பாடு. அவர் யுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதனால். ஏன்னா அவரே யம தர்மராஜா. அவர் யுத்தத்தில் ஈடுபட்டால் அவ்வளோதான். யமனே யுத்தத்தில் ஈடுபட்டால் ஆகும். எல்லோரும் மற்றவங்களெல்லாம் வேலை இருக்காங்க, வேலை இல்லாமல் போயிடும். அதனால் அவர் ஒதுங்கினார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் போரில் எல்லாம் மரணம் அடைஞ்சாங்க. பீஷ்ம துரோணாச்சாரியர் அது மாதிரி விதுரரை மரணம் அடைய வைக்க அவருக்கு விருப்பம் இல்லை பகவான். ஏன்னா அவருடைய ஆற்றுல போய் சாப்பிட்டுருக்கார் இல்லையா பகவான். தன்னுடைய பக்தராச்சு, பரம் பாகவதராச்சு. அவர் ஒரு பாவமும் அறியாதவராச்சு. அதனால் அவர் என்னென்னா தீர்த்த யாத்திரைக்கு போய் அருமையாக என்னுடைய தரிசனங்களை என்னுடைய பக்தியில் ஈடுபட்டு கொண்டு இந்த போராட்டங்களை நீ ஈடுபட வேண்டாம், நீ சுதந்திரமாக பக்தி பண்ணிட்டுரு அப்படின்னு பகவான் கொடுத்த விடுதலை அது. அது துரியோதன வாக்காலேயே நல்லபடியாக போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டான். எல்லாம் பகவானுடைய செயல் பற்றியா எப்படிலாம் பக்தர்களை பகவான் விடுவிக்கவும் முடியும், அதே சமயத்தில் துஷ்டர்களை பந்தப்படுத்தவும் பகவானால் முடியும். பிரவருத்தாய நிவர்த்தாயச்ச. அவன்தான் பிரவருத்திக்கும் காரணமும் நிவர்த்திக்கும் காரணமாக இந்த சம்சாரத்தில். எப்படியாப்பட்ட பகவான் பாருங்கள், எப்படியாப்பட்ட பகவான் கிடைச்சிருக்கான் பாருங்கள் நம்மளுக்கு. கிருஷ்ண பரமாத்மா நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படிலாம் கூட பகவான் பண்ணுறான்னா பக்தர்களுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன, யமுனை கரையில் தான் விதுரரை உத்தவர் சந்தித்தார். உத்தவரை விதுரர் சந்தித்தார். அப்போ 2 பேர் காடம் ஆலிங்கனம் அந்த இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தாங்களாம். பக்தர்கள் ஒரு பக்தரை பார்த்தா அவரும் கிருஷ்ண பிரஜை, இவரும் கிருஷ்ண பிரஜை. கிருஷ்ண பக்தர்களோடு சேர்ந்தால் அவ்வளோ பேரானந்தத்தில் தலைச்சிடுவாங்க அப்படியே. ஏன்னா இவர்களெலாம் பந்துக்கள், ஆத்ம பந்துக்கள் அல்லவா. சரீர பந்துக்களை காட்டிலும் ஆத்ம பந்துக்கள் சிரேஷ்டம் இல்லையா. ஏன்னா இவர்கள் வைகுண்டத்துலேயும் போய் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க, அங்கேயும் பிரிவில்லாமல் வாழப்போகிறார்கள். அதனால் அந்த பக்த சங்கம் இருக்குது இல்லையா, அது ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் காடம் ஆலிங்கனம் இறுக்கி கட்டி பிடிச்சினாராம். ஒத்தவர் பார்த்து அழறார், விதுரரை பார்த்து அழறார். எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா? யாதவரெல்லாம் சௌக்கியமா? நான் சௌக்கியத்தை பற்றி என்னன்னு சொல்கிறது. துர்பலோ பதம் லோகோயம். அதுவும் யாதவர்களுடைய பாக்கியம் தான் அது ரொம்ப துர்லபமாக. அதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்கிறார். துர்பகோ பதலோகோயம் எதவோ நிதராமபி ஏ சம்பசந்தோ ந விதுர்கதி மீனாய் ஓடுவோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம பார்க்குற 3வது ஸ்கந்தத்தில் தன்னை சார்ந்த மீன்களில் இதுவும் ஒரு மீன் அப்படின்னு நினைக்குமா சந்திரனை பார்த்து. அது பூர்ண சந்திரனாகிய பௌர்ணமியினுடைய மகிமை யாருக்கு தெரியும்?
தெரியாதுல்ல, அந்த மீன்களுக்கு தெரியுமா? சாதாரண மீன்களுக்கு அதில் வந்து என்னென்னா அது தண்ணியை விட்டால் வேறு எதுவும் வெளியே தெரியாது. அது மாதிரி இந்த அஞ்ஞான வாழ்க்கையில் இருக்கிற மனுஷர்களுக்கு பகவானை பற்றி என்ன புரிஞ்சிக்க முடியும்? இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தான். ஆமாம், துவாபரயுகத்தில் பகவான் கிருஷ்ணன் அவதரித்தான், வேதத்தில் ராமர் அடித்தான். எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது கிருஷ்ணனை பகவான்னு? புரிஞ்சிக்க முடியலையே. கீதையில் பகவான் சொல்கிறார், சப்த ரிஷிகள் தேவர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அவர்களே இப்போ மோகிக்கிறார்களாம், எல்லா ரிஷிகளாலும் புரிஞ்சிக்க முடியாதான். அப்படின்னும் போது எத்தனை பேரால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது பகவானை? கூடவே வாசம் பண்ண யாதவர்களால் புரிஞ்சிக்க முடியலையா? நம்மை விட சில சக்தி படைத்தவன், அதனால் சில அகிருத்தியமான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்கள்லாம் சுலபமாக செய்கிறான் பகவான் அப்படின்னா அப்படின்னு நினச்சாங்களே தவிர பகவான்னு தெரிஞ்சிக்கலையா. ரொம்ப சாமர்த்தியசாலின்னு நினச்சாங்களாம். அவ்வளோதான். துர்பகோபத லோகையும், அதுவும் லோகம் துர்பாக்கியமானது. ஏன்னா கூடவே வாசம் பண்ண சத்ராஜித்து முதலானவர்லாம் கூட எதனா பொருள் கெட்டு போச்சுன்னா கூட கிருஷ்ணன் தான் திருடுனான்னு சொல்கிறாங்களாம். அவன் எங்கே திருடு? அவனால் படைக்க போட்ட பொருளை அவனே திருடுவானா? அவன் போட்ட பிச்சை தான் உனக்கு சியாமந்தகம் பண்ணி, அந்த சியாமந்தகம் பண்ணி கிருஷ்ணன் திருடுனானாம் சத்ராஜித்து சொல்கிறான். அந்த கொடுத்த அந்த சியாமந்தமணி கொடுத்த சூரிய பகவானே இந்த கிருஷ்ணனை தான் நமஸ்காரம் பண்ணுறான். சூரிய நாராயணன், அந்த நாராயணனுடைய அனுகிரகத்தினால்தான் அவன் ஒளி பெறுகின்றான். பகவானுடைய வைகுண்ட லோகத்தில் வந்து சூரியனோ அக்னியோ எந்த பிரகாசமும் கிடையாது, அதெல்லாம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. அந்த சூரியனோ அக்னியை கூட ஒளி பிரகாசம் பெறுறது யாருன்னா கிருஷ்ணனால். அந்தர்யாமியாகிய நாராயணனை வியாபியோ நாராயணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வியாபி நாராயண திருஷ்டதி அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவான் தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறான். கிருஷ்ணனுடைய ஒளியினால் தான் சூரியன் பிரகாசிக்கிறது, கிருஷ்ணனுடைய தேஜஸ்னால் தான் அக்னி எரிக்கின்றது, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால்தான் உலகமே இயங்கிறது இல்லையா? அது தெரியாமல் அந்த சூரிய பகவான் கொடுத்த பிரசாத சியாமந்தகம் பண்ணி பார்த்தா அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா கழுத்தில் மாட்டின்டா. அதான் அவன் கழுத்தில் மாட்டின்னு வரும்போது சத்ராஜித்து சூரியன் பகவானே வரானே உங்களை தேடி, நாராயணா வாசுதேவா அப்படின்னு. ஏன்டா சங்கச்சக்கர கதாதரா அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டான் யாதவர்கள் கிருஷ்ணனை. என்னடா திடீர்னு சங்கச்சக்கர கதாதரன்னு என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறான். இல்லை சூரிய பகவான் வந்திருக்காரு அப்படின்னு. தூரத்தில் வந்து பார்த்தா அந்த மணியினுடைய பிரகாசம் பார்த்தா சூரியன் மாதிரி பிரகாசிக்குது. அது சத்ராஜித்து தான் வருதுன்னு தெரில. சத்ராஜித்து கழுத்தில் இருக்கிற மணியை பார்த்தே யாதவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா கிட்ட வரும்போது தான் டெய்லி அவன் சத்ராஜித்துடா இருக்குதா, நம்ம யாதவரில் ஒருத்தர் தான், நீங்கள் சூரிய பகவான் இல்லை, சூரிய பகவானே வந்த மாதிரி இருக்குன்னு. என்ன மணி இது? சூரியனை உபாசனை பண்ணதால் கிடச்ச பிரசாதம் இது, இந்த சேமந்தக மணி. சபாஷ், சரி அது எங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். கிருஷ்ணன் கேட்குறான், கொடுத்துட்டு அதனால் வந்து உன்னை எல்லாம் பிரமிக்கிறாங்க, உன்னை சூரிய பகவான் நினைக்கிறாங்க, அதனால் அதை வந்து கொடுத்துட்டு எதுக்காக கொடுத்துனா எதுக்குன்னு சொல்ல மாட்டான் பகவான். சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடுமே. உன் நல்லதுக்காக பகவான் உன்னை பிடுங்குறான்னா, ஒருத்தங்கையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறான்னா அவனுடைய நன்மைக்காக இருக்கும். அதை புரிஞ்சிக்காமல் சத்ராஜித்தை நம்மளை கொடுக்க மாட்டேன்ட்டான். அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் சரி வச்சுக்கிடாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் கிருஷ்ணர். அப்போ பிரசன்னஜித்து சத்ராஜித்தினுடைய தம்பி பிரசன்னஜித்து இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணால் கழுத்தில் மாட்டின்னு போனான். ஆனால் ஒரு நாள் கூட நானும் போட்டுன்னு போகிறேன், ஆசையாக இருக்குது, வெளியே போகிறேன், எங்கடா வேட்டைக்கு போகிறேன். வேட்டைக்கு போகிறதுக்கு எதுடா மணி? இல்லை நான் கழுத்தில் போட்டேன், நல்லா ஜம்முன்னு இருக்கும் கூட. நான் சரி அந்த இடம் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தா அவன் எடுத்து போனான் சேமந்த மணி. அந்த மணியை பார்த்த உடனே ஒரு சிங்கம் என்ன பிரகாசமாக ஏதோ மாம்சத்துண்டு ஏதோ நினச்சிட்டு அவனை அடிச்சுட்டு போட்டுருச்சு. அந்த சிங்கத்தை அடித்து ஒரு கரடி, அந்த கரடி வந்து யாருன்னா ஜாம்பவான். அந்த மணியை சேமந்த மணி எடுத்து போய் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விளையாடி இருக்கார். குகையில் இருக்கார் அவர். யார்? இவர் ஜாம்பவான். அது அப்புறமா தான் கிருஷ்ண மேலே பழிய போட்டான் இந்த சத்ராஜித். எதுக்காக சொன்ன இது? துர்பகோபத லோகயம்னு எதராம் நிதராம் யாதவோன்னு எதிராம பக்கத்துலேயே வாசம் பண்ண யாதவர்கள் கூட புரிஞ்சிக்கல கிருஷ்ணனை. அப்புறம் அதுக்காக இந்த கதை சேமந்த மோக்கியன்னு சொல்ல வேண்டியிருக்கு. சத்ராஜித்து பகவானுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கும்? மணினாலும் எந்த மூலடா, அது 8 பாரம் தங்கத்தை கொடுக்கும், இருக்கட்டும், என்னன்னா கொடுக்கட்டுமே, அது 8 பாரம் தங்கம் தானே கொடுக்கும். உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன் நான், இந்த உலகத்தையே கொடுப்பேன், உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறவன் நான். இந்த 8 பாரம் தங்கம் உனக்கு பெருசாக போச்சா, சரி வச்சுக்கு வந்தா நீயே மணி அப்படின்னு கொடுத்துட்டு. அப்போ அந்த பிரசன்னஜித்தை அடித்து போனால் அதை வந்து அவனை அடித்து சிங்கம் அபகரிச்சு அந்த மணியை. சிங்கத்துக்கிலேருந்து
கரடி அபகரித்து விட்டது ஜாம்பவான். அப்புறமா தான் இல்லை ஒரு தடவை பிரசன்னஜித்து வந்து போய் காட்டில் போய் மரணம் அடைந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே, ஆஹா என் தம்பியை கிருஷ்ணன் தான் கொண்டுட்டான், நான் மணி கேட்டால் கொடுக்கல, அந்த மணி கேட்டால் கொடுக்கலன்றதுனால என் தம்பியை கொண்டுட்டு அந்த மணியை அபகரிச்சிட்டான், கிருஷ்ணங்கள் தான் அந்த மணி இருக்குது அப்படின்லாம் போய் சொல்கிறான். யார் சத்ரஜித்து. என்னத்தை பார்த்தான் இவன், ஏன்னா நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறான், சந்தேகத்து புரளி. அப்புறமா என்னாச்சு, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு தெரியுமா, இது யாதவர்களுக்குள்ளே பெரிய கழகத்தை உண்டாக்கிடுச்சு. கிருஷ்ண மேலே டவுட் ஏற்பட்டு, ஏன் பலராமருக்கே ஒரு டவுட் ஏற்பட்டுச்சான். பலராம ரேவதியே சொல்கிறாளாம், ஆமாம் கையில் ஏதோ எடுத்துன்னு போனான், அன்றைக்கி பார்த்தேன், ஒரு வேளை அதான் இருக்குமோ இன்னும் அப்படின்லாம் பொருளியாகி போச்சு. சரி இது வேறு வழி இல்லை, இதுக்கு நம்ம இதுக்கு ஒரு மோட்சணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம அண்ணாவுக்கே சந்தேகம் ஏற்பட்டு சின்ன பலராமருக்கு என்னும்போது உண்மையிட்டு இனிமேல் இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே பிரசன்னஜித்து வேட்டையாட போன இடத்துல பிரசன்னஜித்து இறந்து கிடந்தான். பிரசன்னஜித்துக்கு அப்புறமா அண்ணாண்ட பார்த்தா ஒரு புலி செத்து கிடக்குது, ஒரு சிங்கம். அந்த சிங்கம் பார்த்தா செத்து கிடக்குது. கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஜாம்பவானுடைய குகை ஏற்பட்டது. அந்த குகையில் பார்த்தா ஒரு கரடி, அந்த ஜாம்பவானுடைய குழந்தைகள் அதில் கையில் வச்சு அந்த மணியை விளையாடின்னு இருக்குது. அந்த மணியை எடுக்க கிருஷ்ணன் போகும்போது ஜாம்பவான் வந்துட்டார். அந்த பெண்ணானவள் வந்து கத்தனா, அங்கே அந்த கரடி தலைவனாகிய ஜாம்பவானுடைய பெண்ணானவள் வந்து கத்தினாள். யாரோ வந்து நம்ம குழந்தைகள் இது மணியை அபகரிக்கிறாங்கன்னு கத்தின உடனே அவர் சண்டைக்கு வந்துட்டார். யார்ரா நீன்னு, நான் ஒரு யாதவன், அப்போ வா சண்டைக்கு. யாதவன் நீ ராகவனாக இருந்தால் நான் என் தெய்வம்னு தெரியும், நீ யாதவனாச்சு அவன் எப்படி என் தெய்வம்னு தெரியும். உடனே சண்டைக்கு மல்யுத்தம் போட்ட உடனே எல்லாத்தையும் பகவான் பக்தனால் கொடுக்கக்கூடிய அடியை வாங்கிக்கிறார். அப்புறமா திருப்பி ஒரு அடி கொடுக்குறார். அடித்த உடனே ராமருடைய கரஸ்பர்சம் போல் இருக்குது. எத்தனை தடவை ராமர் ஆலிங்கனம் பண்ணியிருப்பார் ஜாம்பவானை. அந்த ஸ்பர்சம் அவருக்கு, அந்த சௌக்கியத்தை அவர் அனுபவித்து மறக்காமல் வச்சுருக்காரு. அப்படியேப்பட்ட ராம் பக்தி நிஷ்டராச்சு. அவர் 3 அவதாரத்தை பார்த்தவர் ஜாம்பவான். வாமன அவதாரம் பார்த்தார், ராம அவதாரம் பார்த்தார், கிருஷ்ண அவதாரம் பார்த்தார். ஆனால் அதில் எந்த அவதாரத்தில் அவர் ரொம்ப ஈடுபாடு ஏற்படுதுன்னா ராம அவதாரத்தில் தான் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. ஜாம்பவான்னா ராம் பக்தர்னு தான் சொல்லுவாங்க. கிருஷ்ண பக்தர் வாமன பக்தர்னு சொல்ல மாட்டாங்க, ராம் பக்தர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ராமாயணத்தில் தான் ரொம்ப அதிகமாக வராரு ஜாம்பவான். சண்டையெல்லாம் அவர் எத்தனையோ பேர் ராட்சரெல்லாம் ஜெயிக்கிறார். அவர் ராட்சரெல்லாம் வதம் பண்ணுறாரு. அவர் தான் ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலத்தை ஞாபகம் மட்டுந்தே அவர் தான். அவர் சஞ்சீவ பரத்தை கொண்டு வரதுக்கு தான் அவர் தான். அப்படின்னும் போது அவர் ராம பக்தர்னு சொல்கிறது தான் அவர் பெருமைப்படுறார். அது அங்கே கூட கிருஷ்ணர் அடிக்கும்போது, என் பிரபு சமுத்திரத்தை ஒரு பார்வையினாலே கடாட்சத்தினாலே கலங்க வைத்த, சமுத்திரத்தை கலங்க வைத்த என் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி தான் நீங்கள், பாலம் அமைத்த அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி தான் நீங்கள் அப்படின்ட்டு அப்புறமா அந்த ஸ்பர்சம் பட்டவொடனே சொல்கிறார். அப்போ கூட இங்கே ராமர் பெருமை தான், கிருஷ்ணனாச்சே நீ போதனை வதம் பண்ணவர் தான் நீங்கள், கோவத்தனத்தை உத்தாரணம் பண்ணவர் தான் நீங்கள், காளையை நத்தனம் பண்ணவர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லலை யார் ஜாம்பவானே. அதை சொல்லலை, அந்த பெருமை கிருஷ்ண பெருமையை சொல்லலை, ராமருடைய பெருமை தான் அங்கே சொல்கிறார். ஏன்னா அவர் ராம் பக்தர் இல்லையா அப்படின்னு. அப்போ தான் ராமர் தான் அவர் காட்சி கொடுத்த உடனே அப்போ கட்டி ஆலிங்கனம் பண்ணுறார். அப்போ அந்த மணியோடு சேர்ந்து தன்னுடைய பெண்மணியையும் கொடுக்குறார். என்றைக்குமே மணி ஆபத்து. அது MONEY மணியாக இருந்தாலும் சரி, அது செவந்தக மணியாக இருந்தாலும் சரி, என்றைக்குமே சொத்து, இந்த தங்கம் பொண்ணு இதெல்லாம் வந்து கலிபுருஷன் இருக்கிற இடம். தங்கம், இந்த சொத்து, இந்த பணம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல கலிபுருஷன் விரோதம் உண்டாகிடும். அது பாருங்கள், கட்சியில் சத்ராஜித்து எந்த யாதவர்களுக்காக பகவான் துவாரகை நிர்மாணம் பண்ணானோ, ஜராசந்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு, காளையவனங்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்காக துவாரகை நிர்மாணம் பண்ணி அங்கே கொண்டு போய் இந்த யாதவர்களை வச்சானோ, அந்த பகவானிடத்துலேயும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு பற்றியா. பலராமர் முதலானவர் கூட சந்தேகம் ஏற்படுச்சு. அப்போ அந்த மணி, அந்த பணமானது விரோத பாவத்தை உண்டாகும். வைரம்ச பஞ்சமம், 5வது இடமா விரோத பாவத்தோட கலிபுருஷன் அங்கே வாசம் பண்ணுறானா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது MONEY மணி இருந்தாலும் சரி, அது செவந்தக மணி இருந்தாலும் சரி, அது தங்கம் பொண்ணு வெள்ளி எந்த ரூபத்துலையாவது அந்த பணத்தாசை வந்துருச்சுன்னா போச்சு. அண்ணன் காண்டா தம்பிக்கு ஆகாது. பலராமருக்கே கொஞ்சம் டவுட் ஏற்பட்டுச்சு. பின்னாடி சாதுதன்வா வதம் பண்ணுறாரு. அப்பவும் பலராமர் நம்மள கிருஷ்ணனோட துவாரிக்கு போகிறது மனசு இல்லாமல் நான் கொஞ்ச நாள் மிதிலையில் தங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கூட சொல்கிறார் பலராமர். ஏன்னா கிருஷ்ணன் நேரத்தில் பார்த்தா பிடிக்கல, கிருஷ்ணா அநியாயமாக சாதுதன்வா கொண்டுட்டானே அப்படின்னு. சாதுதன்வா மடியில் வந்து என்னென்னா சாதுதன்வா ஒரு அபச்சாரம் பண்ணான், அதனால் அவனை வதம் பண்ணார்.
அப்புறம் பார்த்தா மணி அக்ரூர்கள் இருக்குது, அது அப்புறப்பட்ட விஷயம். இப்போ வந்து என்னென்னா ஜாம்பவான்கள் அந்த மணியை பெற்றுக்கொண்டு மறுபடியும் மணி காணாமல் போகுது, அது வேறு விஷயம். சத்ராஜித்தை வதம் பண்ணி சதன்பா அந்த மணியை அபகரிச்சுட்டு அக்ரூர்களை கொடுத்துட்டு போயிட்டான். அக்ரூர் வேறு ஊருக்கு போய் அவர் தங்கத்திலே இந்த யாக சாமான்கள்லாம் செய்து யாகம் வந்தார் அவர். அங்கே பார்த்தா நல்லா செல்வ செழிப்பாக இருக்குது ஒரு ஊரில் பார்த்தா. அது மாதிரி அக்ரூர், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இப்போதைக்கு இந்த கதைக்கு வரும். ஜாம்பவதின்ற தன்னுடைய பெண்ணையும் சேர்த்து அந்த சியாமந்தக மணியும் கொடுக்குறாரு. யாருக்கு? கிருஷ்ணருக்கு. ராமருக்கு தான், ராமர் தான் கிருஷ்ணர், இதில் வேறுபாடு கிடையாது. அப்போது ஜாம்பவான் சந்தோஷமாக ஜாம்பவதி தன்னுடைய பெண்ணையும் மனைவியாக கிருஷ்ணருக்கு கொடுத்து சியாமந்தக மணி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து அந்த மணி எல்லாரும் காண்பிக்கிறார். தலை குஞ்சிட்டான் சத்ராஜித்து. தலை குஞ்சு தான் தன்னுடைய சத்யபாமன்ற தன்னுடைய பெண்ணை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அந்த மணி இந்த திருப்பி நீங்களே இந்த மணியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த சியாமந்த மணி கொடுக்குற கிருஷ்ணர் இடத்துல. அப்போ கிருஷ்ணர் வந்து, அப்பா நான் பப்ளிக்காக சபையில் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், நான் திருடலன்றேன். இப்போ எதனால் இந்த மணி அபகரிக்கப்பட்டதுன்னு இப்போ புரிஞ்சிக்கினியா? பிரசஞ்சத்தை வேட்டையாட போகும்போது சிங்கம் அபகரிச்சது, சிங்கங்கள் வந்து இப்போ கரடி அபகரிச்சு, கரடிகள் வந்து இப்போ நான் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன், புரியுதா? இனிமேல்ட்டா அது என் மேலே சந்தேகப்படாதுன்னு சொல்லி அந்த மணியை நீயே வச்சுக்கன்னு சொல்கிறார். சத்ராஜித்துக்களுக்கு ஒப்பிட்டுக்கூடாது. சத்ராஜித்து இல்லை நீங்களே வச்சுக்கணும். மணி ஒன்றா நீ வச்சுக்கோ, மணினால் வரக்கூடிய பலன்களில் 8 பாரம் தங்கம் வருதில்ல, அதெல்லாம் நம்மளுக்கு டெய்லி அனுப்பிச்சிட்டு நம்மளுக்கு வயம்து பலபாகினகா. என்னது? வயம்து பலபாகினகா. பலனை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மணியை நீ வச்சுக்கோ அப்படின்றார் கிருஷ்ணர். என்ன ஒரு கில்லேடி பகவான் காப்பாட நாடகம் என்ன மாதிரி பண்ணுறான் பாரு. வயம்து பலபாகினா அப்போ எதுக்கு மணி? அப்போ வேஸ்ட்டு. மணி இருந்தாவே நல்லா, மணினா பணம் நல்லா பொருளும் அப்படின்னா அந்த 8 வாரம் தங்கம் கொடுக்கும். தேவையானதெல்லாம் அது 8 வாரம் தங்கம் எல்லாம் கொடுக்கும், தினமும் செல்வ செழிப்பு கொடுக்கும். அப்படின்னும் போது அதெல்லாம் அமிச்சிடணுமா? மணி மட்டும் நீ வச்சுக்க அப்படின்னா. மணி வச்சு என்ன பண்ணுறது? மரத்தை மட்டும் நீ நல்லா வளர்த்துக்கப்பா, தண்ணி ஊற்றி நல்லா மரத்தை வளர்த்துக்க. அதில் வர பழத்தெல்லாம் எனக்கு அமிச்சிட்டு, ஒரு பழம் கூட நீ எடுக்கக்கூடாது, ஒரு பழம் கூட நீ எடுக்கக்கூடாது, மொத்த பழம் எனக்கு அமிச்சிட்டுன்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? மரத்தை நான் கஷ்டப்பட்டு வளர்ப்பேனா, பழம் மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னா அதான் வயம்து பலபாகினா. பழத்தை எனக்கு அமிச்சிடு அப்படின்னா அந்த மணியை நீ வச்சுக்கோ, மணியில் வரக்கூடிய பழங்களை மட்டும் எனக்கு அனுப்பிச்சிடுன்னா இது ரொம்ப கொடுமை. அதோட மணியை கொடுத்துடலாம். மணியை நீ வச்சுக்கோ, அந்த பலன் நீ கொடுத்துருந்தா டெய்லியும் அந்த தங்கத்தை கொடுக்கணுன்னா மனசு வருமா? 8 வாரம் தங்கம் போதும் ஒன்று கூட அவன் எடுக்கக்கூடாதான், கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம், கிருஷ்ண அர்ப்பணம் பண்ணிடணுமா? அது முடியுமா? அதுதான் பெரிய கஷ்டம், அதான் பெரிய தண்டனை. நீ ஃபஸ்ட்டு கேட்டவொடனே மணி கொடுக்கல, அதில் மணியை நீயே வச்சுக்கோ. மணியினால் வரக்கூடிய பலன்கள் டெய்லி 8 வாரம் தங்கம் கொடுக்கல, அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அப்படி ஏற்பாடு பண்ணிட்டான். அப்புறமா தான் அதான் ரொம்ப கொடுமை. பொருளை நீ வச்சுக்கோ, அந்த பொருள்னால் வரக்கூடிய பொருள்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டு அப்படின்ட்டு பகவான் ஏற்பாடு பண்ணிடுறாரு. இந்த கட்டத்தை திடீர்னு படித்தேன் காலைல. அது என்ன அருமையான கட்டம் தெரியுமா? அது எது சொல்ல வந்தோம்? உத்தவரம் விதுரரை சந்திக்கும் போது, அதான் துர்பகபத லோகோயம் அப்படின்னு சொன்னபோது அதுக்காக நம்ம சொன்னோம் இது. அப்போ சந்திரனுடைய மகிமை தெரியல பற்றியா மீன்களுக்கு அப்படின்னா, கிருஷ்ணனுடைய மகிமை தெரியல பற்றியா, கிருஷ்ணச்சந்திரன் சந்திரகுலத்தில் தோன்றிய கிருஷ்ணச்சந்திரன் ஆகிய பகவானுடைய பெருமை தெரியல பற்றியா யாதவர்களுக்கு. அதான் சத்ராஜித்தை அப்படி சந்தேகப்பட்டானே, அதுக்காக சொல்ல வரேன். அந்த பரமாத்மா என்னை வந்து நான் யாதவர்கள்லாம் ஒருத்தர் வந்து இரும்பு முஷ்டினால் இரும்பு புல்லால் அடித்து கொண்டு மரணம் அடைந்து விட்டார்கள் பிரபாச க்ஷேத்திரத்தில். அது பிறகு பகவான் மட்டும் தனியாக போனால், நான் பின்தொடர்ந்து போனேன் அந்த யாதவர்களோடு நானும் அழியாமல். ஏன்னா பகவானுடைய லீலைன்னு தெரியுமே, பகவன் மத கோவிதா, பகவானுடைய சங்கல்பத்தை அனுசரித்து தானே ரிஷிகள்லாம், விஸ்வாமித்திர வசிஷ்ட மாதிரி ரிஷிகள்லாம் வந்து சாபம் கொடுத்தாங்க. யாதவர்கள் வந்து முசலம் குலநாசனம்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தா, சாம்பனுடைய வயிற்றில் உலக்க பிறந்து அந்த உலக்கையை வந்து கரைச்சிட்டு அது தானே புல்லாக முளைச்சிது அந்த சமுத்திர கரையில். அந்த பொருட்களை தான் எடுத்து ஒருத்தர் மதுபானம் சாப்பிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க போல் யாதவர்கள் அடித்து கொண்டு மாண்டார்கள். அதை பார்த்த உடனே இந்த மாயில் மயங்காதவர் யாருன்னா உத்தவர் தான். அவர் யாதவர்கள்லாம் யாருன்னா தேவர்கள் தான். அவர்கள் வந்து என்னென்னா மதுபானம் சாப்பிட்டா குலநாசம், குடியை கெடுக்கும் அப்படின்ற காண்பிக்கிறதுக்காக அவர்கள் மதுபானம் சாப்பிட்டு அழிந்தார்கள். அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாங்க, யதாஸ்தானத்தை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் உத்தவர் பின்தொடர்ந்து பகவானத்தில் போகிறார். அப்போ பகவான் சொல்கிறார், பகவான் என்ன பண்ணால் சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு அரச மரத்தடியில்
சங்கச்சக்கர கதாதரியாக பத்ரி நாராயணனாக அப்படி பகவான் காட்சியளிக்கின்றார். அப்போது உத்தவரிடத்தில் சில சம்பாஷணைகள் நடக்குது. அந்த சம்பாஷணை தான் காலையில் படித்து ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த சம்பாஷணை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அகம் சோக்தோ பகவதா பிரபன்னாஹார்த்தி ஹரேனஹ பதரிம் தம் பிரயாஹீதி ஸ்வகுலம் சஞ்சிஹிர்ஷுனா. தன் குலம் சம்பரிக்கிறதுக்காக தான் பகவான் என்ன பண்ணுறான், பகவானுக்கு தெரியாதா யாதவர்கள் ஒருத்தர் அடித்து கொண்டு மாலை போகிறார்கள் என்பது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் பகவானோட சங்கல்பம் அப்படி தான். ஏன்னா பூமி பாரத்தை குறைச்சதே யாதவர்களால். அந்த யாதவர்களே பூமிக்கு பாரமாக இருக்கிறதுனால அவர்களையும் ஒருத்தர் அடித்து கொண்டு மாண்டா தான் உண்டு. ஏன்னா தன் குலத்தை தானே அழிக்க முடியாது. அவனே ஒரு யாதவனாச்சு. அதனால் அவர்களே அடித்து கொள்ளும்படி பகவான் செய்து ஏற்பாடு முள்ளால் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டார். இந்த பூமி பாரத்தை குறைச்சார். அப்போது நான் பதரிகாசிரமத்துக்கு நீ போ, அங்கே நாராயணில் போய் உபாசனை பண்ணு அப்படின்னு பாதுகை கொடுத்து அனுப்பிச்சாராம் பகவான். யாரே உத்தவருக்கு கொடுத்து அனுப்பிச்சாராம் பகவான். எதுக்காகனா பிரியாகி ஸ்வகுலம் சஞ்சீகிருஷ்ணனா, தன் குலத்தை சம்மரிப்பதற்காக பகவான் என்ன பண்ணுறான், என்னை தனியாக அனுப்பிவிட்டான் பகவான். ஆனால் என்னால் அப்படி தனியாக போக முடியல. அவருடைய அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கின்னு என்ன அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு, ஆஹா இவர் இப்போது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு காலம் வந்துடுச்சு, அதனால தான் நம்மளை தனியாக நம்மளை கழட்டி விடுறாரு, நம்மளை பதரிகாசிரமத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அவரை விட்டு தனியாக கடைசி காலமாச்சே, பகவானை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதனால் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி நான் பதரிகாசிரமத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி இப்போ கிருஷ்ணரே பின்தொடர்ந்து போகிறார். யார்? உத்தவர். எவ்வளோ தடவை திரும்பி போகணுன்னா கூட போகாமல் கிருஷ்ணரே பின்தொடர்ந்து வர்றார். அப்புறமா தான் சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு ஆழ வருஷத்துக்கு அடியில் அப்படி உட்கார்ந்துருக்கார் சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கின்றார். அப்போது உத்தரவை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். அதாவது அபிப்பிரேதம், அவருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சு ஜான் அகமறிந்தமா பிருஷ்டதோ அன்பகமம் வர்த்துகோ பாத விஸ்லேஷனாட்சமாக, அவருடைய பாதத்தில் உள்ள அவர் பாதச்சாயை விட முடியாத அந்த பிரிவு தாங்காமல் அவரை பின்தொடர்ந்து போனேன். என் பர்த்து என்னுடைய தெய்வம் அல்லவா, அவரை பின்தொடர்ந்து நான் சென்றேன் அப்படின்றார். அத்ராட்சம் ஏகமாசீனம் விசின்வன் தைதம்பதிம், எனக்கு பிரியமுள்ள பதியாகிய அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அங்கே ஒரு ஆசனத்தை கற்பித்து கொண்டு அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தாராம். ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்தியாம் கிருதகேதம் அகேதனம் ஆஹா சியாமாவதாதம் விரஜம் சசாந்தாருணுலோச்சனம் துவர்பிர் சதுர்பிர் விதிதம் பீத கௌசாம்பரேனச்ச. என்ன ஒரு ஸ்லோகம், அதெல்லாம் அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருந்தால் தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். அத்ராட்சம் ஏகமாசீனம், தனித்து ஒருவராக அங்கே ஒரு ஆசனத்தை கற்பித்து கொண்டு இடது தொடையை தொங்க போட்டு வலது பாதத்தை இடது தொடை மேலே போட்டுண்டு, அதான் இங்கே சொல்கிறார். வாம உராவ் அதிஷ்டித்ய தட்சிணாங்கிரே சரோருகம் உபாசிதா அற்பகாஸ்ச அஸ்வத்தம கிருஷம் அஸ்வத்தம் அக்ருஷம் தியக்த பிப்பலம். அப்போது சியாமாவதாதம் விரஜம் பிரசாந்த அருணலோச்சனம் தோர்பிர் சதுர்பிகி விதிதம் பீத கௌசாம்பரேன வாம உராவ் அதிஷ்டித்ய தட்சிணா அங்கிரி சரோருகம் உபாசிதா அர்பகா அஸ்வத்தம கிருஷம் அஸ்வத்தம் அக்ருஷம் தியக்த பிப்பலம் தஸ்மின் மகாபாகவத துவைபாயின சுகருத்சகா லோகான் அனுச்சரன்னு சித்த ஆசசாத எதிர்ச்சையா. இந்த ஸ்லோகம் அதாவது என்னென்னா அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம் படிக்கும்போது பகவான் அங்கே எப்படி இருந்தான்னா சங்கச்சக்கர கதாதாரியாக நாராயணனாக அங்கே சங்கச்சக்கர கதாதாரி 4 கைகளோடு பகவான் இருந்தாராம். அங்கே அஸ்வத்த விருஷத்துக்கு அடியில் பகவான் உட்காந்துருந்தாராம். கிருதகேதம் அகேதன்னு ஒரு பதம் இருக்குது. தன் சொரூபத்தில் தான் ரமிக்கிறவன், அவனுக்கு ஆசையும் கிடையாது, தானே எல்லாருக்கும் ஆசையமாக இருக்கிறவன், அவன் ஒரு ஆசையத்தை கல்பித்து கொண்டானே. என்னது? அந்த அரச மரத்தை அந்த அரச மரத்தில் அந்த மரத்தில் சாஞ்சிக்கிற மாதிரி அந்த மரத்தினுடைய நிழலை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டானே. அதாவது அந்த மரத்தடியில் அந்த மரத்தின் நிழலை தன்னுக்கு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடமாக எடுத்துக்கொண்டானே. நம்மளாம் கஷ்டப்பட்டால் நம்ம கஷ்டத்தில் நம்ம சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் யாருன்னா கிருஷ்ணன் தான்.
இல்லையா? அப்போ கிருதகேதம் அகேதனம், அவனுக்கு இது யாரும் தேவையில்லை, தன் ஆத்மஸ்வரூபத்தில் ரமிக்கிறவன், அவனுக்கு ஒரு ஆசிரியம் தேவையில்லை. ஆனால் அவனும் ஒரு மரத்தை ஆசிரிச்சிருந்தாராம் அந்த இடத்துல, அந்த மரத்தடியில் உட்காந்துருந்தாராம். அப்போ இடது தொடையில் வலது பாதத்தை வைத்து கொண்டு அப்படி பகவான் சங்கச்சக்கர கதாதரையாக காட்சியளித்தாராம். ஸ்ரீநிகேதம், எந்த மகாலட்சுமிக்கே ஆசிரியமாக இருக்கக்கூடிய பகவான், மகாலட்சுமிக்கே ஆசிரியம் அப்படின்னு ஸ்ரீநிகேதம். சரஸ்வத்தியம், அந்த சரஸ்வதி நதிக்கரையில் கிருதகேதம் அகேதனம், அந்த மரத்தை ஆசிரித்திருந்தானே பகவான் அப்படின்ற. சியாம சுந்தரனாக காட்சியளித்தானாம். சியாமாபதாதம் விரஜம், அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற பிரசாந்தம் அருணலோச்சனம், பிரசாந்தமான முகத்தோடு கூடிய அப்படி இளம் சூரியனுடைய சிவப்பு நிறம் மண்டலம் கொண்ட அந்த திருவழிகள், அந்த என்னது தாமரை போன்ற நீண்ட திருவழிகளோடு பகவான் காட்சியளித்தான். மன்மதன் வில்லோ என்று சொல்லக்கூடிய புருவத்தை உடையவனாக பகவான், தாமரை போன்ற நீண்ட திருவழிகள் உடையவனாக அவன். அருணலோச்சனம், அது அருணலோச்சனம்னா பிரசாந்த அருணலோச்சனம். அருணோதயம், சூரியோதயம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அருணோதயம் சிவந்து காணப்படும், இளம் சூரியன் காலையில். அந்த சிவந்த கண்களோடு பகவான் காட்சியளித்தானா. பகவான் சுத்தமான அப்பழுக்கற்ற ஆடைகளை, மஞ்சள் பட்டாடை உடுத்து கொண்டிருக்கிறான், ஆடை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருக்கிறான், கிரீட குண்டலங்களோடு பிரகாசிக்கிறான், சங்கச்சக்கர கதாதாரியாக பிரகாசிக்கிறான். பகவான் நாராயணனாக காட்சியளிக்கின்றான். பகவான் சியாம் ஆபதாதம் விரஜம் பிரசாந்தம் அருணலோச்சனம் தோர்பிச் சதுர்பிகி விதிதம் பீத கௌசாம்பரேனச்ச, அப்படியேப்பட்ட பகவான் அப்படி காட்சியளிக்கின்றார். அப்போ பகவான் அந்த சமயம் பார்த்தா மைத்ரேயர் வந்தார் அந்த இடத்துல. தஸ்மின் மகாபாகவதோ துவைபாயன சுஹ்ருத் சகா, அதாவது வியாசருடைய நலன் விரும்பி வியாசருக்கு நண்பருமாகிய பராசருடைய சிஷ்யருமாகிய அப்படிப்பட்ட மைத்ரேய மகரிஷியை அங்கே சேர்ந்தாராம். எதிர்ச்சியாக பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் சேர்ந்தார். தஸ்மின் மகாபாகவதோ துவைபாயின சுஹர்த்சகா லோகான் அனுச்சரன் சித்த ஆசசாத எதிர்ச்சையா, அந்த எதிர்ச்சியானும் போதே தத்துர்ச்சையா பகவான் சங்கல்பத்தின்படி சேர்ந்தார். எதிர்ச்சியாக இப்படி வர இப்படி பகவான் நினச்சாதான் வர முடியும். அவர் இருக்கிற இடத்துல, அதுவும் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இப்படி வர முடியும். பகவான் நினச்சா, அதனால் நீ வந்த. இன்றைக்கி நம்ம பாகவதம் கேட்குறோன்னா நீங்கள் நினச்சில்ல, பகவான் நினச்சதுனால இப்போ நீங்கள் பாகவதம் கேட்குறீங்க. பகவான் நினச்சதுனால இப்போ நான் பாகவதம் சொல்கிறேன். இல்லைன்னா என்னால் சொல்லவும் முடியாது, இதெல்லாம் படித்து விளக்கவும் முடியாது. இந்த அறிவுலாம் எனக்கு எங்கே இருக்குது? நானே மட்டி. புரியுதா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அதனால் ஏதோ யதாதீத்தம் எதாமதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேனே தவிர பாகவதம் பூரா யாருக்கு தான், மகான்களுக்கு தெரியும் பாகவதம் பூரா. ஏதோ இதை படிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. சில விஷயங்கள் புரியும் இல்லையா, அடியனுக்கு பகவான் புரிய வச்சுருக்கான் இல்லையா சில ஸ்லோகங்கள், அதில் ஏதோ நான் தெரிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம பகவானுடைய அனுபவங்கள்லாம் சித்த புருஷர்களாகிய பாகவதர்கள்லாம் எங்கே, அவங்களாம் அனுபவிக்கிறாமோ நம்ம ஸ்ரீ அண்ணாமலையை அனுபவிச்சிட முடியும், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி மாதிரி அனுபவிச்சிட முடியும், இல்லை ஸ்ரீல பிரபுபாதா மாதிரி தான் அனுபவிச்சிட முடியுமா? முடியாது. அந்தளவுக்குலாம் அவ்வளோ பக்குவம்லாம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் என்னென்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி அவள் லேஸில் கிடச்சிட்டாது. பகவான் விருப்பப்பட்டா நம்ம கொடுக்கலாம். அவன் அனுகிரகம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பகவானுக்கு சம்மதமானால் நம்மளை பக்தியில் தலைக்க வைக்க முடியும், நம்மளை பாகவதத்தை படிக்க வைக்க முடியும், இது மாதிரி கதைகளை பேச வைக்க முடியும், கதைகளை கேட்க வைக்க முடியும். அவன் அருள் இல்லைன்னா தக்கரட்சவன் நடக்காது. இன்றைக்கி எங்கேயோ சுற்றி கிடப்பேன், வேறு ஏதோ ஒரு ஆசையில், வேறு ஏதோ ஒரு விஷயத்தில், வேறு எதுலேயோ அஜ்ஞானத்தில் மூழ்கி இருப்போம். நாம் பாகவத விஷயத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அதுதான் சொல்கிறது. அப்படியே மகாலட்சுமிக்கே இருப்பிடமாகிய பகவான் ஒரு திருப்பார்களில் பள்ளி கொண்டு இருக்கிறவன் வைகுண்டவாசி, அப்படியேப்பட்டவன் ஒரு அரச மரத்து அல்லது அடியை ஆசைத்திருந்தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்தியம் கிருதகேதம் அகேதனம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாம் அப்படியே ஒரு பதமும் அப்படியே படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தஸ்மின் மகாபாகவதோ, இந்த வார்த்தை ரொம்ப பாகவதம் சொன்னால் மகாபாகவதம் யார்? மைத்ரேயர். மைத்ரேயம் ஆசீனம் அகுண்ட பேர். அவர் யாருன்னா துவைபாயின சுஹ்ருத் சகா, துவைபாயினருடைய நண்பராம். அதே சமயத்தில் அதான் நண்பர், நலன் விரும்பி அதே சமயம் நண்பர். அப்படிப்பட்ட பிரியமுள்ள நண்பர்களாம் வியாசரும் மைத்ரேயரும். பராசரர் தான் 2 பேருக்கும் குரு. லோகான் அனுச்சரன் சித்த புருஷராம் அவர்.
அதனால் லோகத்தில் சஞ்சரித்து வந்தாராம். எதுக்காகனா இவரால் உலகத்துக்காக வேண்டியதில்லை. சித்த புருஷர்கள் எதுக்கு சஞ்சரிப்பாங்க? யாரெல்லாம் இது போல் சம்சாரத்தில் அவஸ்தைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கரையேற்றத்துக்காக லோகத்தில் சஞ்சரிக்கிறவங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு அப்போ இவர்களுக்கு என்ன தான் இவர் பராசர வாக்கில் பாகவதம் கேட்டுருக்கலாம், இல்லை வியாச என்ன தான் பகவானே நேரில் சொல்கிற மாதிரி வருமா பாகவதம்? அதனால் பகவானுகளே நேரில் பாகவதம் பகவான் பார்த்தார். இவர் உலகத்தில் எல்லாருக்கும் அபயம் கொடுத்துன்னு என் பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடியவராச்சு இந்த மைத்திரேயர். பரிபராஜகர்னா பிரபஞ்சத்துனா எங்கே சஞ்சரிக்கிறவர். ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறவங்க வந்து சன்னியாசிகளாக இருப்பாங்க. சங்கத்தை நியாசம் பண்ணி தனிமையில் இருக்கிறவங்க தவம் பண்ணுறவங்க சன்னியாசி. பரிவர்த்தகர்கள்னால் அவர்கள் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். உலகம் பூரா சஞ்சரிக்கணும். எதுக்காக சஞ்சரிக்கணும்? அவங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? உலகத்தில்னா தீர்த்தங்களுக்கு போய் சேத்திரங்களுக்கு போய் ஆக வேண்டியது என்ன? தீர்த்தமே பரிசுத்தமாக்கி பண்ணிவிடுவாங்க இவங்களுக்கு தீர்த்த யாத்திரையினாலேயோ சேத்திர யாத்திரையினாலும் இவங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற பதிதர்கள் அஜ்ஞானிகளை கரையேற்றத்துக்காக இவர்கள் சஞ்சரிக்கிறார்கள். புவனம் புனானாம், லோகத்தில் பவித்திரமாகுவதற்காக சஞ்சரிக்கிறார்கள். அப்படியேப்பட்ட அதனால்தான் மகாபாகவதன் பதம் போடுறார். தஸ்மின் மகாபாகவதோ துவை பாயின சூர்சக லோகான் அனுச்சரன்னு சித்தக. லோகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர், லோகத்தை அனுசரித்தவர். அப்படியேப்பட்ட ஆசசாத எதிர்ச்சையா அங்கே பகவானுடைய சங்கல்பத்தினால் வந்து சேர்ந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எதிர்ச்சியாக வந்து சேர்ந்தாருன்னா பகவான் சங்கல்பத்தினால் வந்து சேர்ந்தார் அப்படின்னு. அப்போ அவர் நமஸ்காரம் பண்ணுறார். பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறார், பிரதட்சிணம் பண்ணுறார், விழுந்து சேவிக்கிறார். மைத்திரேயர் உத்தவரம் சேவிச்சுட்டு உட்காந்துருக்கார். 2 சிஷ்யர்கள் கிடச்சிட்டாங்க. இப்போ தான் அவர் பாகவதத்தை உபதேசிக்கிறார். அப்போ தான் பகவான் சொல்கிறான், உத்தவரை பார்த்து சொல்கிறான் பகவான். மைத்திரேயரே உத்தவர்களே 2 பேரும் பார்த்து, அதில் உத்தவரை பார்த்து தனியாக சொல்கிறார். வேதாகம் அந்தர் மனசிப்சிதம் தே ததாமி எத்தத்து துரபாபமன்யி சத்ரே புரா விஸ்வசுஜாம் வசூனாம் மத்சித்தி காமேன வசோத்வயஷ்ட. என்ன ஸ்லோகம் இதெல்லாம்! எல்லார் மனசையும் அறியக்கூடியவன் பகவான். நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாகம் அந்தர் மனசிப்சிதம் தே. உன்னுடைய மனசில் உள்ள அபிப்பிராயத்தை எனக்கு நல்லா தெரிஞ்சு வைத்திருக்கிறேன். உன்னுடைய மனசில் உள்ள அபிப்பிராயம் என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்கிறார். யாருக்கு? உத்தவரிடத்தில் சொல்கிறார். மத்சித்தி காமேன, என்னை வந்து அடைவதற்கு தான் நீ ஆசைப்பட்டு முன் ஜென்மத்தில் நீ வசுக்களில் அஷ்டவசுக்களில் ஒருவராக நீ இருந்தீர். அப்போ பிரஜாபதிகள்லாம் வந்து சத்திரயாகத்தை அனுஷ்டித்தார்கள். 1000 வருஷம் நீடிக்கும் சத்திரயாகத்தை அனுஷ்டித்தார்கள். சத்திரேச்ச புறா விஸ்வசுஜாம் வசூனாம். பிரஜாபதிகள்லாம் சேர்ந்து சத்திரயாகத்தை அனுஷ்டிக்கும் போது அப்போ நீயும் அதில் ஒருவராக இருந்தீர். அதில் வந்து அந்த யாகத்தில் வந்து என்ன சங்கல்பம் பண்ணிட்டு அந்த யாகம் எதுக்காகனா பகவத் ஆராதனையாக, பகவத் கிருஷ்ண பிரீத்தியர்த்தம், விஷ்ணுவை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் யாகங்கள் எல்லாமே. போக்தாராம் யக்ஞ தபசாம் எல்லாமே யக்ஞங்களினுடைய நோக்கெல்லாம் போக்தாராம் பகவான் அனுபவிப்பான், பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். அதனால் கிருஷ்ண பிரீதிக்காக யாகங்கள் பண்ணார்கள். அதில் நீ என்ன சங்கல்பம் பண்ணின்றன்னு சொன்னால், என்னை அடைய வேண்டும் என்று மத்சித்தி காமேன வசோத்வயஷ்டக. அந்த வசுக்கள் ஒருவராகிய நீ என்னை அந்த சத்திரம் என்ற யாகங்களால் ஆராதித்தாய். அது எனக்கு தெரியும்பா. ஆனால் அந்த ஜென்மத்தில் உனக்கு மோட்சம் கிடையாது. அதனால தான் உனக்கு என்ன பண்ண, என் கூடவே வாசம் பண்ணும்படி இப்போ உத்தவராக நீ அவதரித்தீர். புரியுதா? என்னுடைய உறவினனாக. அப்போ பிரார்த்தனை பண்ணது ஒரு பொழுது வீண் போகும். என்ன யாகங்களால் ஆராதிச்சிருக்க இல்லையா, அது எப்படி வீண் போகும்? அதனால் அந்த யாகத்தினுடைய பலனாக எனக்கு நீ மந்திரியாக இந்த ஜென்மத்தில் வந்து அமைந்தாய். அப்போ என்னுடைய தியானத்திலேயே நீ மூழ்கி இருந்தாய். அதனால தான் என்னை போலவே கிருஷ்ணரை போலவே இருப்பார். உத்தரவு பார்த்தா கிருஷ்ணன் சாப்பிட்டு உச்சிஷ்டை தான் அவர் சாப்பிட்டு வரான். கிருஷ்ணன் உடுத்தி கலந்த ஆடைகள் தான் உடுத்து வரான். ஆமாம், எல்லாமே கிருஷ்ணன் உபயோகப்படுத்தின பொருள் தான் இவர் உபயோகப்படுத்தி வரான். எல்லாமே பகவத் பிரசாதத்தை மட்டும்தான் இவர் ஏற்றுக்கொள்வாராம். அந்நிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். அப்படியேப்பட்ட பரிசுத்தமான பாகவதர். அதான் உத்தவர் வந்து அப்படியேப்பட்ட பகவத் பிரஜானம், பகவத் பிரஜை. அவர் பகவானால் வளர்க்கப்பட்டவர். 80 வருஷம் வயசு வரைக்கும் கிருஷ்ண பக்தியிலேயே வாழ்ந்தவர். அவர் 100 வருஷம் கிருஷ்ண பக்தியிலே. வயசானா அப்படி இல்லை, வயசாகணும். கிருஷ்ண சேவையிலே வயசாகிச்சான் அவர் உத்தவருக்கு. அதான் கிருஷ்ணர் சொல்கிறார் இங்கே, மனசிப்சிதம் உன்னுடைய மனசில். அது உத்தவர் மனசில் மட்டும் இல்லை, நம்ம மனசுலலாம் நம்மளுக்குள்ளே என்ன குப்பைங்கிறது, என்ன கெட்ட ஆசைகள் இருக்குது, என்ன நல்ல ஆசைகள் எல்லாம் பகவானுக்கு தெரியும்.
நீ உண்மையாக என்னை வழிபடுறியா, நீ பொய்யா வழிபடுறியா, பல ஆசைகளோடு என்னை கும்பிட்றியா, பல ஆசைகள் இல்லை ஆசையில் உண்மையான பக்தியோடு என் பாகவதம் பாராயணம் பண்ணுறியா, என் நாமா சொல்கிறியா, என் பக்தியை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு நீ பாகவதம் படிக்கிறியா, இல்லை லோக பலங்களை உத்தேசத்து பாகவதம் எல்லாம் பகவானுக்கு தெரியும். அதை தான் இங்கே சொல்கிறான். எவ்வளோ நம்ம படித்து நம்மளுக்கு புரியாதா, நம்ம மனசில் என்ன பகவான் யோசிக்கிறான்றது தெரியாதா, சாட்சி மாத்திரமாக இருக்கானே. அப்போ நம்ம இதிலெல்லாம் புரிய வைக்கிறான் பாரு பகவான். வேதாகம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்தர் மனசிப்சிதம் உன்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. உன் மனசில் என்ன கெட்ட எண்ணம் இருக்குது, உன் மனசில் என்ன நல்ல எண்ணம் இருக்குது, நீ என்ன ஆசைப்படுற, எதுக்காக பாகவதம் படிக்கிற, எல்லாம் பகவானுக்கு எல்லாம் டெட்டோவாக தெரியும். நீ சரி ஏதோ சொல்கிற, ஏதோ நீ ஆசைப்படுற, ஓகே விடு அப்படின்னு பகவான் கண்டும் காணாமல் போகிறான். நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் பகவான் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தானா பாகவதத்தை தொடரத்துக்கே நம்மளுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். எல்லாத்தையும் பகவான் மன்னிச்சுன்னு போகிறதால தான் சதமபி ஆத்மபத்தையா, நூற்றுக்கணக்கான அபராதங்களை மனசில் வச்சுக்காதனால்தான் ஏதோ கொஞ்சம் பாகவதம் ஏதோ படிக்கிற இந்த பக்தர்களும் இந்த அரகுர பக்தர்களும் கிடைக்கலனா அப்போ பகவானுக்கு என்ன தான் வழி? அப்போ யாரும் பாகவதம் படிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பக்தி பண்ணாலும் பரவாயில்ல, சுத்தமான பக்தர்கள் தான் பாகவதம் படிக்க முடியும் அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு பாகவதம் படிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஏதோ எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மகாத்மா இடத்துல கூட சில குறைகள் இருக்க தான் செய்யும். அதனால் பகவான் அதெல்லாம் கண்டும் காணாமல் தான் ஏதோ எப்படியாவது இந்த கலியுகத்தில் எப்படியாவது கரையேறினா போதும் அப்படின்னு தான் மகான்கள்லாம், பகவானை விட மகான்களுக்கு கிருபை அதிகம். இந்த பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன தகுதின்னு கேட்டால், கே விசுத்தியர்த்தம் யாரெல்லாம் பரிசுத்தமானார்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சனகாதி முனிவர் சொல்கிறாங்க. பஞ்சோக்கர பாபாக சலசத்மகாரிணா சப்தாக யக்ஞ கலோபனந்திதே. பஞ்சமா பாதங்கள் செய்தவர்கள், பித்ருமாத்திர தோஷகாக அப்பா அம்மா நிந்தித்தவர்கள், அப்பா அம்மாவை இம்சித்தவர்கள், குருரா பிசாச்சா இவ நிர்தயாசி தயையற்றவர்களா, குருமா பிசாசமா பிராமண சொத்தை அபகரித்தவர், பிரம்மஸ்வ புஷ்டா விபச்சாரகாரனாக விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள், அப்பா எவ்வளோப்பட்ட பஞ்சமா பாதங்கள் பண்ண பிரம்மத்தி தோஷம் பண்ண அப்படிப்பட்ட மகாபாவிகளை கூட இந்த சப்தாகம் கரையேற்றணும். அதனால் அவரெல்லாம் கூட சப்தாகம் படிக்கலான்ட்டு அவர்கள் அப்படி பகவான்கிலேருந்து கருணையை பிடுங்கி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்மளால் இந்த பாகவதம் கொஞ்சமாவது படிக்க முடியுது, இதை அனுபவிக்க முடியுது. இல்லைன்னா சுத்தமாக பாகவதம் பரிசுத்தமானது. சனகாதி முனிவர்களுடைய கருணையினாலும் இன்றைக்கி பாகவதம் படிக்க முடியுது. சனகாதி முனிவர்கள் நாரதர்லாம் சபதம் இட்டாராம், ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நெஞ்சிலையும் இந்த பாகவதத்தை பக்தியை நான் பிரவர்த்திக்க செய்கிறேன் அப்படின்னா ஹரேர்னா அகம் நாகம் ஹரேர் தாசோ, நான் இல்லாட்டி நான் ஹரிதாசன் கிடையாதுன்னு சபதம் விட்டாரான் நாரதர். அந்த பக்தர்கள் சபதம் விட்டதுனால வேறு வழி இல்லாமல் பகவான் நம்மளுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த பக்தர்கள் மூலமாக நமக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணினான். இல்லைன்னா பகவான் நேரடியாக பகவான் டைரெக்டாக நம்ம அணுகிறதுக்கு தகுதியே யாருக்குமே தகுதி கிடையாது. இந்த கலியுகத்தில் நிச்சயமாக கல்மஷ சித்தானம், எல்லார் மனசுலும் கல்மஷம் இருக்குது. இந்த கலியுகத்தில் பார்த்தா நிச்சயமாக தகுதியே கிடையாது நமக்குலாம். நமக்கு எல்லாமே சொல்லப்போனால் தகுதி கிடையாது பாகவத நெருங்கத்துக்கு. ஏதோ இந்த நாரதர், சனகாதி முனிவர்கள், மைத்ரேயர் அவர் தான் நம்ம விதருக்கு உபதேசம் பண்ணார் பாகவதத்தை. அது மாதிரி மகான்கள் வாக்கில் அவங்களாம் பகவான்களுடைய கருணையை பிடுங்கி கொடுக்கலனா நமக்கெல்லாம் பாகவதம் படிக்கிறதுக்கு தகுதி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பாக இந்த பாகவதம் தொடக்கூட முடியாது. ஏதோ மகானுடைய கிருபையினால்தான் ஏதோ நம்ம தப்பிச்சோம் போயிடுச்சோன்னு இன்றைக்கி பாகவதம் படிக்க முடியாது. அப்போது எல்லார் மனசில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் வேதாகம் அந்தர் மனசிப்சிதம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற நல்ல லஸ்ட் டிசைர்னா கீழ்த்தரமான ஆசைகள், அதே சமயத்தில் உயர்ந்த ஆசைகள் எல்லாம் பகவானுக்கு தெரியும். நீ உண்மையாக பக்தி பண்ணுறோமா பொய்யா பக்தி பண்ணுறோமா? நம்ம பாகவதம் எதுக்காக நான் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷம் அதுக்காக படிக்கிறேன். அப்படியா படிக்கிறோம்? எவ்வளோ பலன்களை உத்தேசித்து படிக்கிறோம். கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு படித்தா கூட பரவாயில்ல, அதை விட மேலே கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் உண்டாகணுக்காக படிக்கிறது. அப்படி படிக்க நினச்சோம்னா தான் நம்ம உண்மையாக பாகவதம் படிக்கிறோன்னு அர்த்தம். வேறு எந்த பலனை உத்தேசத்தை படித்தாலும் அது அந்த படனம் பாகவதம் வசதி தான். அந்த படனம் காமியார்த்தமாக பாராயணம் பண்ணுறது ஒரு படி கீழே தான். அதனால் இது எதுக்கு சொன்னால் ஒத்தவர் மனசில் மட்டும் இல்லை, நம்ம எல்லார் மனசுலையும் கிருஷ்ணன் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய லஸ்ட் டிசைர் என்ன, இல்லை நம்மளுடைய பெஸ்ட் டிசைர் என்ன, எல்லாமே தெரியும். நம்மளுடைய லஸ்ட் டிசைர் நம்மளுடைய பெஸ்ட் டிசைர் எல்லாமே பகவானுக்கு தெரியும். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை.
அது என்னென்னா இருந்தும்போது மனசில். ஆனால் கிருஷ்ணா எனக்கு உண்மையான பக்தி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பாகவதம் பாராயணம் பண்ணினே இருப்போம். அது எது சொல்ல வந்தேன் இப்போது, வேதாந்தம் அனந்தர் மனசிப்சிதம் ததாமி எத்தத் துரபாவம் அந்யகி. ஆனால் பக்தி அற்றவங்களால் ரொம்ப துரபாவம் அந்யகி, பகவான் அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பகவான் கிருஷ்ண அனுகிரகத்தை பெறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ நம்ம சொன்னோம். பக்தி அற்றவர்களால் கிருஷ்ணனை அடைய முடியாது, கிருஷ்ணன் நெருங்கூட முடியாது. ஆனால் மற்றவங்களால் அடைய முடியாது. ஆனால் உத்தவா உன்னால் நான் அடையப்பட்டேன், உன்னால் நான் அடையப்பட்டேன், உனக்கு நான் கிடைச்சிட்டேன். ஏன்னா அது பகவான் சொல்கிறார், சத்ரே புரா விஸ்வ சுஜாம் வசூனாம் மத்சித்தி காமேன வசோத்வயஷ்ட ஏ ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதிதஸ்தே மதனுக்கிரகோயத். இதுவே உனக்கு கடைசி பிறவி உத்தவா அப்படின்றார் கிருஷ்ணர். உத்தவா இதுவே உனக்கு கடைசி பிறவி. ஏன்னா எனக்கு கடைசி காலம் ஒன்று, நான் வைகுண்டத்துக்கு போகும்போது என்னை வந்து ரகசியத்தில் பார்த்தே, அதனால் இதுவே உனக்கு கடைசி. ஏன்னா இதில் தானே எனக்கு என்னுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சது அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆசாதிதஸ்தே மத அனுக்கிரகோ எத்து. அது உத்தவர் மட்டும் இல்லை, நாமெல்லாம் கூட அனுகிரகிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பாகவதம் கேட்க முடியுது, இந்த விஷயத்தை கேட்க முடியுது. அதெல்லாம் உத்தவர் சொல்கிறான்னு நினச்சி கூட இதெல்லாம் நம்மளுக்கே சொல்கிறாருன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் பாகவதம் நம்ம சொந்த புராணம் ஆகிடும். இல்லை ஏதோ ஒரு பாகவத புராணம் ஏதோ வெளியில் இருக்கும் பாகவதம், இதெல்லாம் நமக்கே சொல்கிற மாதிரி எடுத்துக்கணும். பகவான் வைகுண்டத்துக்கு போகும்போது நம்மளாம் தியானம் பண்ணுறோம் இல்லையா, உத்தவர் நேரில் பார்த்தாரு, நம்ம தியானம் பண்ணுறோம் அதை கதை கேட்கறது மூலமாக. அப்படின்னும் போது இதுவே உனக்கு கடைசி பிறவி, நமக்கும் இதெல்லாம் கடைசி பிறவி இந்த பாகவதம் படிக்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்கணும். ஆசாதிதஸ்தே மதனுக்கிரகோயத்து. ஏன்னா இதில் தானே கிருஷ்ணன் பாகவதம் படிக்கிற அனுகிரகம் கட்சிக்குது, நம்மளுக்கு பாகவதம் கேட்குற அனுகிரகம் கட்சிக்குது, இதில் தானே என்னுடைய அனுகிரகம் கட்சிக்குது உனக்கு உத்தவா, அதனால் இதுவே உனக்கு கடைசி பிறவி அப்படின்னு உத்தவருக்கும் சொல்கிறார், நமக்கும் சொல்கிறதா எடுத்துக்கலாம் தாராளமாக. அப்போ தான் அனுபவிக்க முடியும். ஏஷ சாதோ சரமோ பவானாம். சரமன்னா இதான் கடைசி பிறவி உனக்கு. பவானாம் ஆசாதிதஸ்தே மதனுக்கிரகோயத்து. என்மாம் ருலோகான ரக உத்ஸுஜந்தம் திஷ்டியா தத்ருஷ்வான் விஷதானுவிருத்தியாக. இதில் தானே என்னிடத்தில் நீ பக்தி செலுத்தினாய். அதில் இந்த மனுஷ உலகத்தை விட்டு போக போகின்ற, நான் வைகுண்டத்துக்கு போக போகிறேன் மனுஷ உலகத்தை விட்டு, ஆனால் வைகுண்டத்துக்கு போகல தெரியுமா. ஏன்னா பாகவதத்துக்குள்ளே தேஜஸ் பிரவிஷ்டாம் திரோதாது, தன்னுடைய தேஜஸை பாகவத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தாராம். வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி போக்கு அமிச்சிட்டு சிவனுக்கு சிவபெருமான் பிரம்மதேவர் இந்திரன் சந்திரன்லாம் ஏமாற்றிட்டு டக்குன்னு என்ன பண்ண மேலே போகிறவங்க டக்குன்னு மறைஞ்சிட்டாராம். வைகுண்டத்துக்கு போயிட்டார் நினச்சின்னு போய் இவங்களாம் அவங்க உலகத்துக்கு, சிவபெருமான் கைலாசத்துக்கு போயிட்டார், பிரம்மதேவர் பிரம்மலோகத்துக்கு போயிட்டார், எல்லாம் இந்திரன்லாம் இந்திரலோகத்துக்கு போயிட்டான். அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணார், பகவான் ஒரு தேஜஸ் ரூபமாக மாறி இந்த பாகவத்துக்குள்ளே புகுந்துட்டாராம். இது யாருன்னா உத்தவர் தான் பார்த்தாராம். அந்த உத்தவர் தான் இது தெரிஞ்சுன்னு இருக்காராம். அதனால் பகவான் வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி போக்காட்டிட்டு ஆதியம் ஜோதி அங்கே ஒரு ரூபத்தை வச்சுட்டு இங்கேயும் ஒரு ரூபத்தில் நடமாடுறான். அதனால் வைகுண்டத்தில் இல்லையானா அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது. அதனால் வைகுண்டத்தில் இருக்கிறான், அங்கே இருக்கிற ரூபத்தில் அங்கே இருக்கிறேன். இங்கே பக்தர்கள் அவலம்பனார் தாய, பக்தர்களில் கொஞ்சம் கொள்ளாகிறதுக்கு எனக்கு என்ன வழின்னா பாகவத்துக்குள்ளே பிரவேசித்தா தான். பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரிஹி தேனே வாங்மயம் மூர்த்திகி. வாக்குமயமான ரூபத்தில் பகவான் இருக்கான் அந்த பாகவதத்தில். அதனால் இங்கேயே தங்கிட்டான். சும்மா போக்கு காமிக்கிற மாதிரி, நான் போகிறேன் பாரு அப்படின்னு காமிக்கிறான். சிவபுரம் பிரம்மதேவரெலாம் இந்திர சந்திரன்லாம் பார்த்துனே இருக்கும்போது டக்குன்னு பகவான் போயினே டக்குன்னு மறைஞ்சிட்டான். இதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது, பகவான் வைகுண்டத்துக்கு போயிட்டான் அப்படின்ட்டு அவங்க உலகத்துக்கு போயிட்டாங்க எல்லாம். சிவபெருமான பிரம்மதேவரெலாம் இந்திரெல்லாம் போயிட்டான், இந்திர சந்திரன்லாம் போன பிறகு டக்குன்னு பார்த்தார் பகவான் தன் தேஜஸ் அப்படியே ஒரு பகவான் ஒரு ஜோதிமயமாக மாறி தேஜோ பிரவிஷ்ட திரோதான அந்த திரோதனம், அதாவது பகவானுக்குள்ளே இந்த பாகவத்துக்குள்ளே பிரவேசித்தானான். பாகவதம் என்ற கடலில் பகவான் பிரவேசித்தானான். இந்த பாகவதம் இந்த கடலில் போய் தன்னை ஒளிச்சுட்டானான். சரி, அவனை எப்படி இருக்கான், படநாத்து ஸ்ரவநாத்து சேவநாத்து தர்ஷநாத்து பாபநாத். அப்படி என்ன பண்ணுவான், யாரை பாடனம் பண்ணுறாங்களோ, யார் சேவிக்கிறாங்களோ, யார் கேட்குறாங்களோ, அப்போது பகவான் தேனே வாங்மயம் மூர்த்திகி பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரி. அந்த வாக்குமயமான ரூபத்தில் தான் பகவான் வெளியே வந்து சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் வெளியே வந்துடுறானா. சங்கச்சக்கர கதாதாரே பகவான் ஒருத்தர் காட்சி அளித்தான். அந்த ரூபத்தில் தான் பகவான் வைகுண்டத்துக்கு போனான். போகிற மாதிரி போக்காட்டி இந்த பாகவத்துக்குள்ளே பிரவேசித்தான். அதான் ஹரினா நாராயணன். சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி அளிக்கின்றாராம் இந்த பாகவதம்.
அப்போது அதுதான் புரிஞ்சுக்கிட்டு சனகாதி முனிவர் பாகவதம் படிக்கும்போது பகவான் பிரத்யட்சமாயிட்டான். அவர்கள் கிருஷ்ணனை வழிபடுறதால் கிருஷ்ணனா பகவான் காட்சியளித்தான். சியாமசுந்தரம், கோடி மன்மத லாவண்யா, ஹரிச்சந்திரன சச்சிதனா, லீலாமிருத சாரி கோடி மன்மத லாவண்யனா, ஹரிச்சந்திரன சச்சிதனாக பகவான் மதுரோ முரளிதரனாக அப்படி பகவான் காட்சியளித்தான், வித்தியஸ்த பாதனாக பகவான். அப்போ சொல்கிறார், உங்களுக்கு என்ன வரவணுன்னு கேட்குறார். பிரகலாத ஸ்தாலதாரி, உத்தவ காம்சிதாரி, அவன் தரள கதிதையோ உத்தவ காம்சிதாரி, மிருதங்க இந்திரோ மிருதங்க அர்ஜுன கர்த்த ஆலாபம் இல்லை, இப்படி அந்த பாகவத கோஷ்டியில் பகவான் பிரத்யட்சமான உடனே பகவான் அந்த பாகவத கோஷ்டியில் பார்த்து கேட்குறான், என்ன வர வேணும், எங்கெங்கெல்லாம் பாகவதம் நடக்குதோ அந்த இடத்துல நீ போய் பிரத்யட்சமாகணும் அப்படின்ட்டு. அதனால தான் கிருஷ்ணன் நம்ம ஹிருதயத்தில் பகவான் தெரிகிறான் பாகவதம் படிக்கிறதுல. அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன் இது, அப்போ கடைசியாக நான் இந்த உலகத்தை விட்டு, இந்த மனுஷ உலகத்தை விட்டு நான் போகும்போது என்னை சந்திச்சு இல்லையா, அதனால் இதுவே உனக்கு கடைசி பிறவி அப்படின்ட்டு உத்தவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். அதுதான் இங்கே சொல்கிறார், என்னை இன்றுலோகன் ரக உத்சஜந்தம், ரகசியமாக நான் என் உடலை விடணும்னு நினச்சேன், ஆனால் என்னை பின்தொடர்ந்து வந்து இந்த ரகசியத்தில் என்னை சந்திச்சு இல்லையா, அதனால் இதுவே உனக்கு கடைசி. திஷ்டியா தத்ருஷ்மான விஷதானுவருத்தியாக, என்னை பின்தொடர்ந்து வந்து என்னிடத்துலேயே என்னையே அனுசரித்திருக்கிறாய், என் பக்தி செய்கிற இல்லையா, அதனால் வந்து என்னிடத்தில் மனசை அர்ப்பணித்த என்னிடத்துலேயே மனசை செலுத்தின, என்னிடத்துலேயே உன்னுடைய ஆத்மாவை அர்ப்பணித்த அப்படியேப்பட்டவனுக்கு இது கடைசி ஜென்மா அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். விஷத அனுவருத்தியா புறாமயா புரோக்தம் அஜாய நாப்பியே, நாப்பியன்னா நாபி கமலத்திலேருந்து அஜாய, ஏன்னா பிரம்மதேவர் தோன்றினார். அப்போ வந்து என்னென்னா அவர் உலக சிருஷ்டியில் அவர் மயக்கம் அடையக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். இந்த லோகத்தில் வந்து நான் தான் சிருஷ்டிக்கத்தான ஒரு கர்வம் எனக்கு உண்டாயிடும், அந்த அஜ்ஞானம் எனக்குள்ளே போகிறதுக்கு என்ன வழின்னா அதுக்கு ஒரு ஞானம் உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணேன். அதுதான் பாகவதன்னு மகான்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். புறாமயா புரோக்தம் அஜாய நாப்பியே பத்மே நிஷன்னாய மமா ஆதிசர்கே ஞானம் பரம் மகிபாவ பாசம், என்னை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஞானத்தை எத் சூரையோ பாகவதம் வதந்தி, மகான்கள்லாம் பாகவதம் என்று சொல்கிறார்களோ அந்த பாகவதத்தை பிரம்மதேவருக்கு அளித்தேன் என்று பகவான் சொல்கிறார் உத்தரத்தில். அப்புறமா தான் பகவான் கருணையினால் இந்த பாகவதத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மைத்திரேயருக்கும் உத்தவருக்கும் இந்த பாகவதத்தை சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் நிறைவேறலை. என்ன ஆசைன்னா, விதுரர் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் இந்த விதுரர் தீர்த்த யாத்திரைன்னு எங்கேயோ கிளம்பிட்டாரே, அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம். 2 குறையும் பகவானுக்கு. வைகுண்டத்துக்கு போகும்போது, வைகுண்டம்னா நான் பாகவதம் தான் வைகுண்டம், வைகுண்டத்துலேயும் பகவான் இருக்கான். ஒரு ரூபத்தில் வைகுண்டத்துக்கு போயிட்டான், ஒரு ரூபத்தில் பாகவத்தில் இருக்கான். அப்படி புரிஞ்சுக்கணும். வைகுண்டத்துக்கு போகலன்னு கேட்டால் வைகுண்டத்தில் போனான், ஆனால் வைகுண்டத்துக்கு போனது ஒரு ரூபத்தில். பகவான் ஏன்பா பகவான் கிருஷ்ணாவதத்தில் பார்த்தா கண்ணு கொட்டியாமல் பசங்களாமல் எத்தனை ரூபம் எடுத்து மாறினான். அப்போ 16,000 ஸ்திரீகள் ரூபத்துலேயும் 16,000 கிருஷ்ணனாக மாறினவன், கோபிகள் ராசலில் அத்தனை ரூபங்கள் எடுத்தவன், அவன் எத்தனை ரூபம் எடுக்க மாட்டான். அப்போ ஒரு ரூபத்தில் தான் பகவான் வைகுண்டத்துக்கு போனானா, ஒரு ரூபத்தில் பகவான் பாகவத்துக்குள்ளே புகுந்துட்டான். தன் தேஜஸில் அபகர்ஷி தன் தேஜஸ்னால பகவான் மறைச்சிட்டான் தன் சொரூபத்தை பாகவத்தில், அதில்ட்டான். என்ன சொல்ல வந்தேன், ஞாபகம் மருதி ஆயிடுது அடிக்கடி. ஞானம் பரம் மகிமாவபாசம் யத்சூரியோ பாகவதம் வதந்தி, அந்த பாகவதம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகவதத்தை வந்து பிரம்மதேவருக்கு உபதேசம் பண்ணாராம் நாராயணா இருந்து. அதுதான் 2வது ஸ்கந்தத்தில் வருது, சதுஸ்லோகி பாகவதம். அவர் 4 ஸ்லோகமே போதும், பாகவதத்துடைய ரகசியம்லாம் அவருக்கு தெரியும். அதுதான் என்ன பண்ணுறார், மத்சித்தி காமின்னு என்னை அடையணுன்னு ஆசைப்பட்டேன்னா இந்த பாகவதம் படித்தாதான் என்னை அடைய முடியும். அதனால் மத்சித்தி காமினி இந்த ரகசியத்தில் என்னை பார்த்தல, அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன், அப்போ தான் நீ என்னை அடைய முடியும்னு சொல்லிட்டு ஞானத்தை தன்னை பற்றி சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஞானமாகிய இந்த பாகவதத்தை உத்தருக்கு உபதேசித்தார். இது பிரம்மதேவருக்கு ஆரம்பத்தில் சிருஷ்டி மயக்கம் ஏற்படக்கூடாது, சிருஷ்டியில் நான் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் கடவுள், நான் தான் படைக்கும் கடவுள் அப்படின்ற ஒரு கர்வம் ஏற்பட்டக்கூடாதுக்காக அந்த கர்வத்தை போக்கக்கூடிய தூய ஞானத்தை தனக்கு மேலே பகவான் ஒருத்தர் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணுக்காக அந்த பகவானை பற்றிய ஞானத்தை
அவருக்கு உபதேசம் பண்ணுறான். எல்லா பிரளயத்துக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், பிரளயத்துக்கு முன்னாடி நான் தான் இருக்க போகிறேன், நடுவில் தான் நீ சிருஷ்டிகர்த்தா வந்திருக்க அப்படின்றத நீ ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு. ஏவாசம் ஏவாக்குறே அப்படின்னா நான் தான் முன்னாடி இருந்த பின்னாடி. அதுதான் சதுஸ்லோகி பாவத்தில் வரும். இந்த மாயால் தான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறேனே தவிர, ஆனால் அந்த மாயால் நான் சிக்கிறதில்லை அப்படின்னு என்னுடைய பெருமையை தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் நீ மாயில் மயங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறார். அந்த சதுஸ்லோகி பாவத்தில் இந்த ஸ்லோகம்லாம் வருது, இந்த அர்த்தம்லாம் இதை உணர்த்தக்கூடிய ஸ்லோகம்லாம் வருது. ரெண்டாவது ஸ்கந்தத்தில் வருது. ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம் படித்தா. அதெல்லாம் பாகவத்தில் ஆழ்ந்து போனவங்களுக்கு தான் இந்த சதுஸ்லோகி பாகவத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியும். அந்த சதுஸ்லோகி பாகவதமே அவருக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துருச்சு. அவர் எந்தெந்த யுகத்தில் என்னென்ன அவதாரங்கள் பண்ணார், அவருடைய கதைகள் மொத்தமே அவருக்கு இந்த 4 ஸ்லோகத்தில் அவர் ஞானம் பெற்றவராகிய பிரம்மதேவர் வந்து சிறந்த புத்திமான் இல்லையா. அவர் அந்த 4 ஸ்லோகத்தை பகவான் வாக்கிலிருந்து உபதேசத்தை வாங்கினதுனால அவருக்கு கண்ணை மூடனா அவருக்கு எல்லா அவதாரங்கள், அவருடைய பெருமைகள் எல்லாம், அவர் எப்படி உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறார், அவர் எப்படி அவதாரங்கள் பண்ணி பக்தர்களை காப்பாற்றுறார், எல்லாமே அவர் ஞான திருஷ்டியில் தெரியும். ஏன்னா பிரதம பாகவதர் பிரம்மதேவர். ஆனால் வேதங்களை கொடுத்தார், தன்னுடைய அறிவாகிய வேதத்தை கொடுத்தார். அப்போ பாகவதத்தையும் கொடுத்தார். அவருக்கு பாகவதம் பக்தி உண்டாகத்தாக கொடுத்தார். வேதங்கள் லோக தர்மங்களை காட்டுறதுக்காக கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்து அந்த வேதத்தை பார்த்து தான் அவர் உலகத்தை படைச்சாராம். வேதம் எதுக்குன்னா கர்மாக்களை செய்யறதுக்காக. வேதங்களில் தானே கர்மா கண்டங்கள் சார். அதுபோல் வேதங்கள் என்ன கர்மான்னா இவர் படைக்கும் இவர் வந்து உலகத்தை படைக்கிறதுக்கு வேதத்தை கற்றுன்றதுனால தான் பகவான்கிலேருந்து பெற்ற உபதேசம் வேதத்தினால்தான் அவர் உலகத்தை படைச்சாராம். வேதசகா இந்த உலகத்தை படைக்கக்கூடிய திறமை அடைந்தாராம் வேதத்தினால், பகவான் கொடுத்த வேதத்தினால்தான். யார்? பிரம்மதேவர். அது பிறகு ஆனால் உலகத்தை படைக்கக்கூடிய திறமை அடைஞ்சார், உலகத்தை கர்மாக்களை செய்கிறேன். ஆனால் அந்த கர்மாக்களை பட்டுதலிட்டு உன்னுடைய கிருஷ்ணார்ப்பணமாக நான் என்னுடைய கர்மாக்களை செய்யணுமே, அது கர்மயோகமாக பக்தி யோகமாக மாறணுமே அப்படின்னா அதுக்கு தான் பாகவதம் கொடுத்தாராம். சதுஸ்லோகி பாகவதம் கொடுத்தாராம். யார்? கிருஷ்ணர், நாராயணன், யார்? பிரம்மதேவருக்கு. அந்த பாகவதம் வந்து 4 ஸ்லோகம், பிரம்மதேவருக்கு 4 ஸ்லோகம் போதும், நம்மளுக்கு 4 ஸ்லோகம் போதுமா? போதாதே. அப்போ பகவான் எந்தெந்த யுகங்கள் என்னென்ன அவதாரங்கள் பண்ணால் பக்தர்கள்லாம் அந்த பகவான் எப்படி வழிபட்டாங்க அந்த விஷயங்கள்லாம் விபுலி குரு விஸ்தாரப்படுத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு நாரதருக்கு உபதேசம் பண்ணார். யார்? பிரம்மதேவர். அந்த நாரதர் வந்து மகாத்மா நாரதர், தேவரிஷி நாரதர், பிரம்மதேவர் புத்திரர். அந்த சமயம் பார்த்து தலையில் கை வச்சுன்னு உட்கார்ந்து இந்த வியாசருக்கு இந்த பாகவதத்தை உபதேசித்தார். அந்த வியாசாச்சாரியர் தான் அத்தியாபயாமாச ஒரு பதமாக விடாமல் 18,000 ஸ்லோகமாக சுகாச்சாரியருக்கு கொடுத்தார் இந்த பாகவதத்தை. யார்? வியாசர். அப்படியே விரிவுபடுத்தி பிரம்மதேவர்கள் கொஞ்சம் விரிவாக, நாரதுகள் கொஞ்சம் விரிவாக, வியாசர்கள் விரிவாக, அப்படியே சுகாச்சாரியருக்கு விரிவாக, அப்படியே சவுனகாதி சூதருக்கு சவுனகாதி மகர்ஷிகளுக்கு நீ 18,000 ஸ்லோகமாக நம்மளுக்கு கிடச்சிது. 4 ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிது, சதுஸ்லோகி பாகவதமாக ஆரம்பிச்சது. இன்றைக்கி நமக்கு வரையும் 18,000 ஸ்லோகம் வரையும் கிடச்சிது நம்மளுக்கு. அது மாதிரி பாகவதம் எல்லாம் பகவானுடைய பெருமையை விஸ்தாரப்படுத்தி சொல்லக்கூடியது. ஒன்று கூட பொய் கிடையாது, ஒரு அக்ஷரம் கூட பொய் கிடையாது. எல்லாமே சத்தியம் நடந்த விஷயம். அந்த பகவானுடைய லீலைகளை விளக்கமாக ஏன்னா அந்த ஞான சதுஸ்லோகி பாகவதம் வந்து ஞானமயமாக இருக்குது. அந்த சதுஸ்லோகி ஞானமான விஷயம் வந்து எப்படி நம்மளுக்கு விளக்கமாக இருக்கும்? அது எப்படி நம்மளுக்கு விளக்க முடியாத? எல்லாம் உபதேசமாக இருக்குப்பா அந்த சதுஸ்லோகி பாகவதம். அப்புறம் நான் பகவானுடைய கதைகள் தான் விளக்கம், பக்தருடைய சரித்திரம் தான் அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம். அந்த ஞான ஸ்லோகங்களாகி அந்த 4 ஸ்லோகங்களுக்கு விளக்கம் என்னென்னா பகவானுடைய கதைகள் தான். எப்படி முன்னே இருந்தோம், எப்படி பின்னாடி நடுவில் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் எதுலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறோன்னா அது கிருஷ்ண லீலைகளில் பாரு. கண்ணு கொட்டிகளாக போனால் எல்லாம் பண்ணால் ஆனால் கிருஷ்ணனாக இருக்கிறான், எதுலையும் பாதிக்கப்படாமல் இருக்கிறான் அப்படின்றது தன் லீலைகள் மூலமாக தானே பகவான் பிரகடனப்படுத்துகிறான். அப்போ சதுஸ்லோகி பாகவதம் போதலை. சதுஸ்லோகி பாகவதத்துக்கு விளக்கம் நம்ம ஓணுன்னா பகவானுடைய கதைகள், அவதார கதைகளை படிக்கணும், பக்தருடைய சரித்திரங்களை படிக்கணும். அதனால தான் அதை விஸ்தாரப்படுத்தி பாகவதமாக நம்மளுக்கு கொடுத்தது. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. பாகவதனா இதானா, ஓ பகவானுடைய பெருமை இதானா. பிரம்மதேவருக்கு 4 ஸ்லோகம் போதும், நம்மளுக்கு போதாதே. அதனால நம்மளுக்கு பாகவதமாக கொடுத்தாரு. அப்போ பிரம்மதேவரே இந்த பாகவதத்தை ரசித்து சுவைச்சு அனுபவிக்கிறார் பிரம்மதேவரே. ஏன்னா இந்த விஸ்தாரப்படுத்தி பகவானுடைய பெருமைகள் எவ்வளோ விஸ்தாரப்படுத்தினாலும் சுகமாக தானே இருக்கும். லோக விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரம் போகிறோம் அவ்வளோ மனசு கலங்கமாகும். பகவத் விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தீவிரம் போகிறோம் அவ்வளோ மனசு பரிசுத்தமாகும். அதனால தான் பாகவதத்தை பிரம்மதேவர்கள் நாரதர் கொடுத்து, நாரதர் வியாசர் கிடச்சி, வியாசர் சுகாச்சார் கிடச்சி, சுகாச்சார் சூதர் கிடச்சி, சூதர் சவுனகாதி மகர்ஷி, அப்படியே குரு சிஷ்ய பரம்பரை நம்ம வரைக்கும் கிடச்சிருக்கு இந்த பாகவதம். சரி, அடுத்தது
ஞானம் பரம் மன்மஹிமா உபாசம் யத் சூரியோ பாகவதம் வதந்தி. அப்படிப்பட்ட என் நாபி கமலத்தில் உண்டான பிரம்மதேவருக்கு நான் உபதேசித்தேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். மகான்கள்லாம் பாகவதம், பகவானை பற்றி பேசக்கூடியது இந்த பாகவதம், பக்தர்களை பற்றி பேசக்கூடியது பாகவதம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ரெண்டுமே இருக்குது பாகவதத்தில். அப்போ சொல்கிற இத்தியாதிருதோக்த பரமஸ்ய பும்சா பிரதிக்ஷண அனுக்கிரக பாஜனோகம். பகவானுடைய கடக்ஷத்தினால் நான் அனுகிரகிக்க பெற்றேன், அது ஒரு அர்த்தம். பிரதிக்ஷண ஒவ்வொரு க்ஷணமும் பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நான் இருந்தேன், பகவானுடைய கருணா கடக்ஷத்துக்கு பாத்திரமாக நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்னேகோத்தரோமோ ஸ்கலித அக்ஷராஸ்தே முன்சன் சுஷ பிராஞ்சலிர் ஆபபாஷே. அப்படி பகவான் அந்த பிரம்மதேவருக்கே உபதேசித்த அந்த பாகவதத்தை எனக்கும் உபதேசித்தார், மைத்திரருக்கும் உபதேசித்தார். அந்த சமயத்தில் பகவான் நினைச்சாராம், இந்த விதுரர் எங்கேயோ தீர்த்த யாத்திரையாக போயிட்டாரே, உத்தவா மைத்திரேயரே, உத்தவர் பத்ரிகாமசத்துக்கு போக போகிறார், நரநாராயண உபாசிக்க போகிறார். அவர் பூமி, ஆனால் இந்த ஜென்மம் உனக்கு கடைசி ஜென்மா தான், ஆனால் என் கூட உன்னை வைகுண்டத்துக்கு அழைச்சி போக மாட்டேன். யார்? கிருஷ்ணர் உத்தவர்கள் சொல்கிறார். கிடையாது. ஏன் அழைச்சி போக மாட்டீங்க? ஏன் அழைச்சி போக மாட்டீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லைப்பா, நீ இருந்தாலே இந்த உலகத்தில் பாகவதம் பிரசித்தமாக இருக்கும். அதுதான் மற்ற புராணங்களுக்கு இல்லாத பெருமை பாகவதத்துக்கு. ஏன் இவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னா, பாகவதம் எல்லோரும் படிக்கிறாங்க. காரணம் உத்தவர் இருக்கிறதுனாலையும். உத்தவர் இந்த பூமியில் விட்டு வச்சுட்டு போயிட்டார் சிரஞ்சீவியாக. உத்தவர் இன்றைக்கும் வாசம் பண்ணுறார், உடலோடு இருக்கிறார், பத்ரிகாசிரமத்தில் இருக்கார். ஆனால் அதை சில மகான்கள் பார்த்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ஆஞ்சநேயரை கூட பார்த்துருக்காங்க. துளசிதாசர்லாம் ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் ராமாவதத்தில் ஆஞ்சநேயர் விட்டு போனார், கிருஷ்ணாவதாரத்தில் உத்தவர் விட்டு போகிறார். உத்தவரையும் சில மகான்கள் பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் ஆஞ்சநேயரையும் சில மகாத்மாக்கள் பார்த்துருக்காங்க. துளசிதாசர் போன்ற மகாத்மாக்கள்லாம், ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள்லாம் பார்த்துருக்காங்க ஆஞ்சநேயரை. அந்த ஆஞ்சநேயரில் அந்த ஆஞ்சநேயரே ஆஞ்சநேயரே குருவாக இருந்த ராமரை காட்டி கொடுத்துருக்காரு. யார்? துளசிதாசர் போன்றவங்களுக்கெல்லாம் தெரியுமா, இந்த கலியுகத்தில் நடந்த விஷயம். அப்போ ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்துருக்காரு. விதுரரும் உத்தவரும் காட்சி அளிச்சிருக்கார் சில பேருக்கு, மகான்களுக்கு. பாகவதம் படிக்கிறவங்களுக்கு, தீவிரமாக ஈடுபடுறவங்களுக்கு உத்தவர் பெருந்துணையாக இருப்பார். உத்தவர் 2 ரூபத்தில் இருக்கார். குல்மல லதான்னா பிருந்தாவனத்தில் ஒரு கொடி ரூபத்தில் இருக்காராம், ஒரு ரூபத்தில். யார்? உத்தவர். அதே சமயத்தில் அவர் பத்ரிகாசிரமத்தில் உத்தவர் பகவானுடைய பாதையை வச்சு சேவிச்சுன்னு இருக்கார், நரநாராயணனை உபாசித்து கொண்டு. யார்? உத்தவர். அப்படியேப்பட்ட பாகவதத்தை பெற்றுக்கொண்டு உத்தவர் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவானை எப்படி பார்க்குறாருன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நாங்கள் இருந்தோமே என்று அந்த பாகவதத்தை பெற்றுக்கொண்டு கண்களில் கண்ணீர் மடிய, பகவானை விட்டு பிரிய போகிறோமேன்ற ஒரு வருத்தத்தோடு தொண்டை கத்கதம் உண்டாக, கண்களில் ஆனந்த பாஷ்பம் வடிய, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போக, அப்போ பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். இத்தியாதிருதோக்த பரமஸ்ய பும்சா பிரதிக்ஷண அனுக்கிரக பாஜனோகம் ஸ்னேகோத்தரோமஹ ஸ்கலிதாட்சரஸ்தம் முஞ்சஞ்சுச்ச பிராஞ்சலிர் ஆபபாஷே கைகூப்பி கொண்டு பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார். கோன் வீசதே பாத சரோஜபாஜாம் சுதுர்லபோ அத்தேஷு சதுர்ஷ்வபீஹ கோன் வீசதே பாத சரோஜபாஜாம் சுதுர்லபோ அர்த்தேஷு சதுர்ஷு அபீஹ. அதாவது பகவானுடைய திருவடி கமலங்களை ஆசிரித்தவர்கள் 4 வித புருஷார்த்தங்களில் எதுதான் கிடைக்காது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய திருவடி கமலங்கள். அதை சேவித்தவங்களுக்கு இந்த உலகத்தில் எது சுதர்லபோ, எது துர்லபமானது? துர்லபோ அர்த்தேஷு கோன் வீசதே பாத சரோஜ பாஜாம். பகவானுடைய திருவடி கமலங்களையே தன்னுடைய திருவடி கமலங்களை அடையத்துக்கு பாத்திரமானவர்களுக்கு சுதுர்லப அத்தேஷு சதுர்ஷபிகா 4 வித புருஷார்த்தங்களுக்கு எது அவங்களுக்கு துர்லபம்? எதுவுமே கிடையாது. ததாபினாகம் பிரபணோமி பூமன்னு பவத் பவாம்போஜன் நிஷேபனோத்சுக. அதனால் எனக்கு உங்களிடத்தில் பக்தி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார்.
சரி, அடுத்தது. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு ததாபி நாகம் பிரணோமி பூமன்னு பவத் பதாம்போஜ நிஷேவனோத்சுக. அது என்ன அர்த்தம்னா, பிரபிரணோமி பூமன்னு நாகம் நான் அகம், நான் நான் விரும்பலை. ததாபின்னா அந்த 4 புருஷார்த்தங்களையும் நான் விரும்பலை. நான் அகம் பிரபிரணோமி பூமன்னு. சரி, நான் விரும்பலை. பவத் பதாம்போஜ நிஷேபனோத்சுகம். எதனால்னா, உன் திருவடி கமலங்களில் உள்ள அந்த பக்தி சுகத்தை அனுபவிச்சதுனால, அதனால் நான் இந்த அல்ப விஷயங்களை, இந்த 4 புருஷார்த்தங்களாகிய தர்மார்த்த காமத்தை நான் விரும்பலை, மோட்சத்தை கூட விரும்பலை. உங்களுடைய பக்தியை உங்களை விட்டு பிரிவை தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். உங்கள்கிட்ட பிரியாமல் இருக்கணும், அதுதான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு. அப்படின்னா என் திருவடி கமலங்கள் தான் நீ ஆசைப்பட்றேன், அப்போ என் பாதுகையை பிடிச்சிக்கு வந்தா. என் திருவடி வேற இல்லை, என் பாதுகை வேற இல்லை, நானே உன் கூட இருக்கிற மாதிரி இந்த திருவடி அப்படின்ட்டு பகவான் தன் திருவடியாக கொடுக்குறாராம். ஏன்னா இங்கே சொல்கிறாரு, ஏன்னா அவர் கேட்குறதே திருவடின்னு தான் அடிக்கடி கேட்குறாரு. ஓன் விஷயத்தே பாத சரோஜ பாஜம் இங்கே திருவடியை சொல்கிறாரு. அதே சொல்ல முகுந்த் சுதுர்லபோ அர்த்தேஷு சதுர்ஷபிக ததாபி நாகம் பிரபணோ பூமன்னு பவத் பதாம்பூஜ உங்கள் திருவடி கமலங்கள் நிஷேபன சுகா, உங்கள் திருவடி கமலங்களுடைய சௌக்கியத்தை அனுபவிச்சேன்னு எனக்கு வேறு எல்லாம் விருப்பம் இல்லை. அப்போ திருவடின்னும் போது அப்போ திருவடி தானே கொடுக்க முடியும். அந்த திருவடி தான் அந்த மரவடியை, தன் திருவடியை சாத்தின அந்த மரவடியை யாருக்கு ஒருத்தருக்கு அந்த திருவடி தீட்சை கொடுக்குறார், அந்த திருவடியை கொடுக்குறாரு. ஏன்னா இவர் கேட்கறதுனால திருவடி சௌக்கியம் என் திருவடி இந்த மரவடி வச்சுக்கோ அப்படின்னு பகவான் பாதத்தில் சாத்தின, கிருஷ்ணன் திருவடியில் சாத்தின அந்த பாதுகையை சிரசில் எடுத்துன்னு போகிறார். யார்? அதான் உத்தவர் தான் அந்த திருவடியை எடுத்துன்னு போகிறார். சரி, டக்குன்னு அங்கே அப்புறம் சொல்கிறாரு உத்தவர், கர்மான் அணிஹஸ்ய எந்த ஆசையமற்றவராகிய உனக்கு செயல்களால் ஆக வேண்டியது என்ன? இப்போ ஒரு செயலை செய்கிறேன்னா எதுக்கு செயல் செய்கிறோம்? எதுக்குப்பா? பலனை அடையிறதுக்காக தான். இப்போ நம்ம எதுக்கு வேலைக்கு சிம்பிளாக சொல்ல போனால் எதுக்கு வேலைக்கு போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு. பலனை எதிர்பார்த்து தானே வேலைக்கு போகிறோம். ஒன்றுமே கொடுக்க மாட்டான், சும்மா போய் வேலை செய்யிட்டு வரனா யாருன்னா வேலை செய்வாங்களா? எவனும் வேலை செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு சம்பளம் கொடுத்தா தானே போய் வேலை செய்வாங்க. அப்போது எந்த ஆசையும் இல்லாமல் ஆனால் வேலை செய்ய தரான் ஒருத்தர். யாருன்னா அது கிருஷ்ணர் தான். அவன் தேர் ஓட்டினானே 18 நாள் எப்பவும் தலை துண்டாக போயிடும். ஏன்னா பானங்கள் பிரயோகம் பண்ணினே இருப்பாங்க. அது தேரோட்டியை தான் முதல்ல அடிப்பாங்க. அப்போ அது தேரோட்டி மேலே பாஞ்சு தான் அப்புறமா ரதிகரணத்துக்கு அடி விழும். முன்னாடி தேரோட்டியாக இருக்கிற யாரும் கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனுக்கு வர அடியெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார். ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா சரி, அர்ஜுனை ஏதாவது கொடுக்க போகிறானா, பாதி ராஜ்யத்தை கொடுக்க போகிறானா, ஏதாவது சம்பளம் போட்டு வச்சுக்கிறானா கிருஷ்ணருக்குன்னா? எதுவும் கிடையாது. சும்மா உழைச்சிட்டு போகிறது தான். கர்மாணி அணிஹஸ்ய சொல்லப்போனால் அவருக்கு ஆசை இல்லை. அணிகன்னா பகவானுக்கு ஆசை இல்லாத அவன் கர்மாக்களை செய்தானா. கிருஷ்ணன் தேர் ஓட்டினானா, சம்பளத்துக்கு கூலி வாங்காமல் தேர் ஓட்டினானா. கூலி வாங்கின தூது சென்றால் அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், என்னை பந்தப்படுத்தலாம், என்னை அடிக்கலாம், என்னை வெட்டலாம், எந்த ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு தூது போகிறவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்து தானே தூது போவான். ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறவன் அவன் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பான். அந்த ராஜ்யம்தான் பார்த்துக்கணும். அந்த ராஜா அவன் குடும்பத்துக்கு தேவையானது நீ உயிரை விழுந்தால் கூட உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா சேஃப்டியும் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அந்த ராஜா உத்தரவு கொடுக்கும். அந்த காலத்துலாம் அப்படி தான். அப்படின்னும் போது அந்த ராஜாங்கம் பார்த்துக்கும் அந்த குடும்பத்துக்கு தேவையெல்லாம். அதுமாதிரி கிருஷ்ணனுக்கு தூது அனுப்புகிறானே, கிருஷ்ணனை அங்கே கட்டிப்பட நினச்சாங்க துரியோதனாதிகள்லாம். ஆனால் எதனா கூலி எதிர்பார்த்தானா? எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம பகவான் கர்மாக்களை செய்தானா. ஏன்னா அணிஹஸ்ய எதுலேயும் ஆசை இல்லாததுனால. கர்மான் அணிஹஸ்ய பகவான் இந்த தேர் ஓட்டினான், தூது சென்றான், எல்லாம் பண்ணான் பகவான். இந்த யாதவர்கள்லாம் பகவான் காப்பாற்றினான். எத்தனையோ இடத்துலேருந்து, நரகாசுரத்துலேருந்து, ஜராசந்தனத்துலேருந்து, காளியவனத்துலேருந்து காப்பாற்றினான். துவாரகை நிர்மாணம் எதெல்லாம் கொடுப்பாங்கன்னா, இவங்க ஏதாவது நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னா பதில் எதிர்பார்த்தா எந்த பதிலும் எதிர்பார்த்தில்ல. இவ்வளோ நம்மளை குறையாக நினைக்காமல் இருந்தாவே போதும், நம்மளை குறை சொல்லாமல் இருந்தாவே போதும், நான் பண்ணுறதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பகவான் பண்ணியிருக்கான். இந்த யாதவர்கள் மட்டும் இல்லை, எல்லா பக்தர்களுக்கும் நீ என்னை ஃபஸ்ட்டு எனக்கு குறை சொல்லாமல் நான் பண்ணுறேன் அனுக்கிறதுக்கு நீ தடை பண்ணாமல் இருந்தால் போதும்டாப்பா புண்ணியவானே. நீ எதுவும் எனக்கு பெருசாக செய்வானா? நான் படைத்த இந்த உலகத்தில் நீ என்ன கொடுக்க போகிற? எல்லாமே நான் படைத்தது, எனக்கு என்ன நீ பதில் செய்ய முடியும்?
அதனால் அந்த நன்றி தெரிவிக்கிறல்ல எப்பா அது போதுண்டாப்பா, அதுவே பெரிய உபகாரம். என் நாமத்தை சொல்கிறல்ல அதுவே பெரிய உபகாரம். அந்த நன்றிக்கு வித்தாக என் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறியே, அந்த நன்றிக்கு வித்தாக என் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறியே, அது ஒன்று போதுண்டாப்பா. நீ பாகவதம் படிக்கிறியா, என் பெருமை பேசுகிறியா, அது ஒன்று போதுண்டாப்பா. நீ ஒன்றும் பெருசாக எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ நீ சிம்பிளாக எனக்கு நான் பெருசாக வடை பாயசத்தோட சாப்பாடு போடு, ஆடம்பரமாக பூஜை பண்ணுன்னா நான் கேட்கல. எனக்கு எந்த ஆசை கிடையாது. ஆனால் நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன். கர்மாணி அணிஹஸ்ய, எனக்கு ஆசை இல்லை, ஆனால் உனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் நீ எனக்கு குறை சொல்லாம மட்டும் இரு போதும். எனக்கு நன்றிக்கு வித்தாக என்னத்தில் உண்மையான பக்தி பண்ணு. அதுதான் பகவான் கேட்குறான். அதான் இங்கே சொல்கிறார், கர்மாணி அணிஹஸ்ய பவோ அபபஸ்யதே. பிறப்பற்ற பகவான் பிறந்தான் என்பது எதற்காகனா, அவன் வைகுண்டத்திலே இருக்கலாமே, அவன் எதுக்கு பூமிக்கு இறங்கி வரான்? அவதாரம், இறங்கி வருதல். ஏன் இறங்கி வரணும்? நாம் அவன் நிலைக்கு ஏறத்துக்காக நம்ம நிலைக்கு அவன் இறங்கி வந்தான். கிருஷ்ணன் நம்மளை அவன் நிலைக்கு ஏற்றத்துக்காக அவன் நம்ம நிலைக்கு இறங்கி வந்துட்டானான் கிருஷ்ணன். பவா அபவசிய, அதுக்காக தான் அவன் ஒரு மனுஷன் மாதிரி பிறவி எடுத்து வந்தால் தானே நீ மனுஷன் மாதிரி உன் கூட பழக முடியும், உங்களோட பேச்சு கொடுக்க முடியும், உன் சுகதுக்கங்களை பங்கு கொண்டு உன்னை கரையேற்ற முடியும். ராமோதத்தில் சுகதுக்கங்களை பங்கு கொண்டு அந்த வானர நிலைக்கு இறங்கி அந்த கரையேற்ற முடியும். அதனால தான் பகவான் பூமியில் மனுஷ அவதாரம் எடுக்கிறது தான். அப்போ பவோ அபவசிய, பிறப்பற்றவனாகி அவன் பிறந்ததுன்றது நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு நம்மளை மோகிக்க செய்யுது. அது உத்தவர் இங்கே ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார், ஒரு வார்த்தையில் சொல்கிறார், கர்மாணி அணிஹஸ்ய பவோ அபவசியதே துர்காசையா அதா அரி பயாத் பலாயனம். பகவானே எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பவன் அவன் தான் கிருஷ்ணன். பயம் இல்லாதவங்களுக்கு அபயம் கொடுப்பவன், அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னு சொல்கிறவன் கிருஷ்ணன். மன்னாத மத்பரிக்கிரகம், மச்சரணம், மத்கோஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவன். என்னால் பரிக்கிரகம், என்னை நாதனால் அடைந்தவர்கள், அதனால் மச்சரணம், என்னை சரணமடைந்தவர்களை நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் காளியம்மனுக்கு பயந்து ஓடனான்றதும், ஜராசந்தனுக்கு பயந்து கடல் நடுவில் கோட்டை கட்டினான்றதும் ஒரு அதிசயமாக இல்லை, ஆச்சரியமாக இல்லை. ஜராசந்தனுக்கு பயப்படுறவனா அவன் கிருஷ்ணன். 17 தடவை தோற்று போனான். 18ஆவது தடவை அவனை வதம் ஓஞ்சி போதுன்னு ஒவ்வொரு தடவை வதம் பண்ணாமல் விட்டானான். பலராமர் கொல்றதுக்கு துணிச்சிட்டார் ஜராசந்தனை. இவன் அடிக்கடி போய் சேனைகள் இட்டுன்னு வரான், இவனை வதம் பண்ணிடலான்னு. இல்லைன்னா பூமி பாரத்தை குறைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவன் 23 அக்ஷயணி சேனைகளை ஒரு தடவை இட்டுன்னு வரான். 23 அக்ஷயணி சேனை எவ்வளோ பூமி பாரம் குறையும், மறுபடியும் அவ்வளோ சேனைகளுக்கு தான் இட்டுன்னு வரட்டும் அப்படின்னு. அப்போ 17 தடவை 23 அக்ஷயணி சேனைகளை வதம் பண்ணியிருக்கார் பகவான் கிருஷ்ணன் பலராமனமே. 2-3 அக்ஷயணி சேனைகளோடு கூடிய யாதவ படைகளோடு போய் யார் அந்த ஜராசந்தனுடைய சேனைகளை ஒவ்வொரு தடவை ஜராசந்தனை ஒரு தேர் கூட கொடுக்க மாட்டாங்களாம். நடந்தே போயிட்டு வா மகதராஜஸுக்கு அப்படியே நடந்து போய் வாக்கிங் நல்லாயிருக்கும். காலுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சண்டை போட்டு கழிச்சிருக்கேன்டா, ரத்த காயம் ரணகாயமாக இருக்குதுடா, அப்படியே எதனா ஒரு தேர் ஒரு குதிரை ஏதாவது ஒரு கொடுங்கடா, நான் போயிடுறேன் அப்படியே. நடந்தே போகிறாச்சா மகதராஜாவே, நீங்கள் நடந்தே செல்லுங்கள், போயிட்டு வாருங்கள் அப்படின்னு ஜராசந்தனை அனுப்பி வைப்பாங்களாம். அண்ணனும் தம்பியும் பலராமர் கிருஷ்ணன் வெறும் கையோட அனுப்பிச்சி வைப்பாங்களாம். சாப்பாடு வழியிலேயே அங்கே நான் பழங்கள் எதாவது இருக்கும், சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. டாட்டா போயிட்டு வாங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுடுவாங்க. யார் ஜராசந்தனா தடந்தே போவானா. வரும்போது நல்லா திலகெல்லாம் இட்டு ஆரத்திலாம் எடுத்து அனுப்புவாங்களாம். நல்லா அழகாக நல்லா நம்ம மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி வரான் போருக்கு. நல்லா யார் ஜராசந்தன் வந்து மொத்தத்தையும் விட்டுருவானா. யானை பட போயிடும், குதிரை பட போயிடும், காலாட் பட போயிடும், ரத பட போயிடும், எல்லாத்தையும் துவம்சமாகிடுவாங்க. எல்லாத்தையும் யாதவர்கள் என்ன பண்ணால் அந்த செல்வத்தெல்லாம் இவங்க அபகரிச்சுப்பாங்க. யாதவர்கள்லாம் அவங்க துவாரிகளுக்கு அவங்க அருமையாக அந்த செல்வத்தெல்லாம் அபகரிச்சுப்பாங்க. எல்லோரும் பணக்காடு ஆகிடுவாங்க. எல்லாரையும் பகவான் சுவாகா பண்ணிவிடுவோம். பண்ணிட்டோடனே அவள் என்ன மட்டும் தனியாக இவர் மட்டும் விட்டுருவாங்க. நீ மட்டும் போயிட்டு வராச்சா அப்படின்னு. என்னையும் வதம் பண்ணுங்களாடா, இப்போ இன்னும் சேனைகள்லாம் ஒன்று நிறைய இருக்குல்ல, அவங்கள ஆயிடுச்சுன்னு வா அப்படின்னு ஜராசந்தனை அப்படி அனுப்பிச்சி விடுவாங்களாம். பலராமர் என்ன பண்ணால் கிருஷ்ணனுடைய கட்டளை மீற மாட்டார். பலராமர் அண்ணனாக இருந்தால் கூட கிருஷ்ணனுடைய பேச்சை நிறையத்தில் மீற மாட்டார் பலராமர். அதனால் பலராமர் கிருஷ்ணரும் அழகாக அழ வச்சு அனுப்புவாங்க அவரை. ஜராசந்தனை அழுதுனே போவான். எல்லாம் போயிடுச்சுன்னு அழுதுனே போவான். மறுபடியும் என்ன பண்ணால் உற்சாகமாக வருவான். எல்லாம் திலகெல்லாம் இட்டு நல்லா ஜம்மு நல்லா புது மாப்பிள்ளை மாதிரி நல்லா வருவானா. நல்லா கிரீடெல்லாம் அணிஞ்சு குண்டெல்லாம் அணிஞ்சு ஜம்முன்னு வருவானா. நிறைய சேனை யானைப்படை குதிரைப்படை எல்லாம் வந்துடுச்சு. மறுபடியும்
எல்லாம் சூதாட்டத்தில் மொத்தம் தோற்று போகிற மாதிரி தோற்று போவோம். பெரிய பணக்காரங்க ஆச்சானா நல்ல ஒரு சூதாடி, இவனை விட ஒரு சூதாடி யார்? மதுசூதனனாச்சே, இவன் தான் மதுசூதனனாச்சே கிருஷ்ணன், இவனோட ஒரு சூதாடி யார்? மகாராஜா நிறைய செல்வத்தினால பரவாயில்ல நல்லா. இப்போ ஒரு சூதாடி என்ன பண்ணுவான், பெரிய பணக்காரன் மாட்டினானா சபாஷ், இவங்க நல்லா கறக்கலாம், எவ்வளோ கறகமோ கறக்கலாம் அப்படின்னு. இவன் பூம்பாரத்தை குறைக்கிறதுனே வந்திருக்கான் கிருஷ்ணன், இவனுக்கு பெரிய லாபம் இது. இவன் நிறைய சேனைகள் ஆக்ஷன் வந்தான், சபாஷ். நிறைய சேனைகளோடு வந்தால் பகவானுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, மொத்தத்தையும் சஃபா பண்ணிடலாம். மொத்தத்தையும் பகவான் சக்கராயத்தினாலையும் பகவான் விளையாடுவான் யுத்தத்தில், கருட வாகனத்தில். அப்போ இவர் கலப்பையினால் எல்லாரையும் அப்படியே போட்டு கொசு அடிக்கிற மாதிரி அடித்து சாப்பிட்டுடுவார் பலராமர். கலப்பையினாலே எல்லாரையும் அடித்து கொண்டுடுவார் பலராமர். இவர் சக்கராயத்தினால் சீவி தள்ளிடுவார். எல்லாம் நிறைய பானங்களை பொழிந்து எல்லாரையும் வதம் பண்ணிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா 17 தடவை போல் சேனைகள் அழிஞ்சு தான் யார் ஜராசந்தனுக்கு. எனக்கு ஜராசந்தனை சிசுபாலன் நினச்சா காமெடியாக இருக்கும். ஜராசந்தனை சிசுபாலன் நினச்சாவே ஒரே சிரிப்பாக இருக்கும். அவர் புருஷ புலியே அப்படின்னு யார் சிசுபாலன் பார்த்தா, ருக்மணி கல்யாணத்தில் பார்த்தா வருவான் மாப்பிள்ளை கோலத்தில் பிடிச்ச புலி மாதிரி உட்காந்துருப்பான் ஜம்முன்னு அப்படியே உட்காந்துருப்பான். கொஞ்சம் கூட வெளியில் நான் நடக்குதுன்னு தெரியாது. என்னென்னா அவர் கனவுல மிதக்கிறாரு. அவர் ருக்மணி நம்மளை கல்யாணம் பண்ணி போகிறான், ருக்மணி நம்மளை கல்யாணம், எனக்கு கல்யாணம் நடக்கும் போது எனக்கு கல்யாணம்னு அவர் சந்தோஷத்தில் இருக்கிறான் யார் சிசுபாலன். அந்த சமயத்தில் பார்த்தா இவர் அப்படியே அதாவது ஆளுக்கெல்லாம் நியமித்து வச்சுருக்கான் வீரர்கள்லாம், அவங்க வீரர்கள்லாம் அவன்லாம் ருக்மணி அழகை பார்த்து அப்படியே யானையிலேருந்து கீழே விழுந்து வந்தான். அப்படியே ருக்மணியை பார்த்துன்னு ஆன்னு வாயை பழந்துன்னு இருக்கான். அவன் அப்படியே விழுந்தவன் ஏந்துக்கல, யானை மேலேருந்து குதிரை மேலேருந்து விழுந்தவன் ஏந்துக்கல. ருக்மணி அழகை பார்த்து யாருமே ஏந்துக்கல. அப்புறமா தான் கிருஷ்ணன் தூங்கி போகிறான். நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு, கிருஷ்ணன் அழகாக தூங்கி போகிறானே, அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணி அழகாக தேரில் பகவானை அபகரிச்சும் போகிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் சண்டைக்கு போகல. உடனே ஜராசந்தன், டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கேன், இப்போ சண்டை போடுங்களா போங்கடா அப்படின்னா அப்புறமா தான் சண்டைக்கு ரெடியானாங்களாம். அப்போ பலராமர் வந்து வாழ்ச்சிட்டார். அவர் சேனைகளை கொண்டு வந்து, யாதவ சேனைகளை கொண்டு வந்து இவரில் அப்படியே வாழ்ச்சிட்டார். இவர் பாடு சுதந்திரமாக கிருஷ்ணர் என்ன பண்ணால் ருக்மணியை தட்டி தூக்கின்னு கிளம்பி போயினேங்கிறார் ஜம்முன்னு. அழகாக ரதத்தை கிளப்பிட்டான் பகவான். அவன் மதுசூதனன், அவன் அது மாதிரி கிளப்பிட்டான். அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, சிசுபாலன் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் நடக்க போகுது ருக்மணி எனக்கு கிடைக்க போகிறா அப்படின்ட்டு ஆசையில் உட்காந்துருக்காரு. அப்புறமா என்ன பண்ணார், ஜராசந்தன் தட்டி பண்ண ஏந்திர போகலாம் வீட்டுக்கு, நேற்று வீட்டுக்கு போகலாமா, கல்யாணம் மது போடா. அது கிருஷ்ணன் ருக்மணியை தூக்கி போயிட்டான். ஜராசந்தன் பார்த்தேன், என்னையா சொல்கிற, ஆமாண்டா தூக்கி போயிட்டான்டா. அப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னா, எல்லாம் சண்டைகள்லாம் போட்டு பார்த்தேன். பலராமர் வந்தாரா, அவரால் சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் கேட்டு அதான் விட்டால் போதும் தப்பிச்சா போதுன்னு எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு. கடலை உங்களை நம்பி நான் விட்டேன் பாருங்க அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தான். சிசுபாலன் ஒவ்வொன்று அழறானான், பொண்டாட்டி பறி குத்த மாதிரி அழறானான். அவர் எப்படி இருந்தாருன்னா அதுவும் எப்படி கூப்பிட்றான் ஜராசந்தன் தட்டிக்க, புருஷ புலியே பிடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்கான். அவர் போய் புருஷ புலியே அப்படின்னா, புருஷ சாத்துலான்னு அந்த ஸ்லோகம் வருதாங்க. புருஷ சாத்துலான்னா புருஷ புலின்னு அர்த்தம். புருஷ புலி இல்லை, பிடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்காரு மாப்பிள்ளை கோலத்தில். அப்படியே முகத்துலலாம் பூவை தொங்க போட்டுன்னு, மூஞ்ச மரிச்சின்னு பூவை தொங்க போட்டுன்னு உட்காந்துருக்காரு அவர் மாப்பிள்ளை ஜம்முன்னு. மாப்பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கணுமா. அப்போ அந்த மாப்பிள்ளை அழுத்த பார்த்து எல்லோரும் அங்கே இருக்கிற தோழிமாரெலாம் சிரிக்கிறாங்களா, என்ன அந்த மாப்பிள்ளை இப்படி அழறாரு, ருக்மணி போயிடுச்சு, ருக்மணி குட்டி போயிட்டாலே இன்னும் அழறாராம், பொண்டாட்டி வரி கொடுத்த மாதிரி அழறாராம். அப்போ தான் ஜராசந்தன் சமாதானம் பற்றினானான். எப்படியாப்பட்ட சமாதானம் பற்றினான் தெரியுமா அவன் ஜராசந்தன், போடா நீ என்னடா பெருசாக நீ ஏந்துட்ட, நானே 17 தடவை தோற்றேன், வெக்கம் மானம் இல்லாமல் சொல்கிறான், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்கிறான் ஜராசந்தன். நானே 17 தடவை தோற்றேன், நான் எங்கன்னா கவலைப்படுறேன்னா பாரு, நான் அழறேன்னா பாரு. இப்போ தான் நீ உனக்கு ஃபஸ்ட்டு புது அனுபவம் இல்லை, இப்போ தானே முதல் கல்யாணத்துக்கு வந்திருக்க. இனிமேல் எந்தெந்த பொண்ணை நீ பார்க்குறியோ அந்தந்த பொண்ணெல்லாம் கிருஷ்ணன் அபகரிச்சிடுவான். பழக அப்போ சரியாக போயிடும், உனக்கு அதுவே மறத்து போயிடும். அப்புறம் வெக்கமான எதுவும் இருக்காது உனக்கு, எல்லாம் அது சொர்ணம் கெட்டு போயிடும் உனக்கு, புரியுதா? அதனால் இனிமேல் கொஞ்சம் உப்புலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ, உப்பு புளி காரெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. அப்போ தான் இனிமேல் வரக்கூடிய தோல்விகள்லாம் சந்திக்க முடியும் உனக்கு. ருக்மணி கிடைக்க மாட்டாளா, அதோ கிருஷ்ணன் தூக்கி போயிட்டான், போ அவ்வளோதான், இனிமேல் கிருஷ்ணனுக்கு தான் ஆகும். ஆஹா, ராவணனா வந்தபோது ஏன் வந்தான், சேதியை அபகரிச்சவன் வந்தான் சிசுபாலன் தான். இப்போ கிருஷ்ணனா வந்தபோது
ருக்மணியை இழந்துட்டான். ருக்மணி கிடைக்கல. ஏன்னா யாருக்குரியதோ அது அவங்களுக்கு தானே கிடைக்கும். பகவானுக்குரியவளாச்சு, ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஆச்சு, மகாலட்சுமி ஆச்சு. அப்போது சிசுபாலன் நினச்சி அந்த காமெடியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த கட்டத்தை படிக்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த கட்டத்தை அண்ணாக்கலேருந்து கேட்கணும். ஸ்ரீ அண்ணாக்கலேருந்து ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஒரே சிரிப்பாக இருக்கும். அப்பா, அதனால் ஆறுதல் சொல்கிறவங்க எப்படி சொல்லணும்? நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாதடா, நான் எப்படியா சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? என்ன சொல்கிறான், இவர் தோல்வியை சொல்கிறார். நான் 17 தடவை தோற்றேன், நானே வெக்கமான இல்லாமல் இல்லை, அதுமாதிரி நீ வெக்கமானத்தெல்லாம் விட்டுடு, இனிமேல் உப்பு புளிக்காது தான் கொஞ்சம் கரைச்சி பண்ணி இனிமேல் எந்தெந்த பொண்ணையோ அது மாதிரி. அதான் அர்த்தம் அங்கே அவன் சொல்கிறது, ஜராசன் சொல்கிறது. அப்படின்னும் போது இந்த ஒரு தடவை வந்து தோல்வி அடைஞ்சேன், பெண்ணை பறி கொடுத்த, பரவாயில்ல, இனிமேல்ட்டு நீ எந்தெந்த பொண்ணை பார்க்குறியோ அந்த பொண்ணெல்லாம் அவன் அபகரிப்பான், அதெல்லாம் நீ பழக சரியாக போயிடும். அது அப்புறம் நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் கிருஷ்ணா பறி போகிறான், விடு, அவன் பெண் ஆசையை விட்டுடு ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஆசையை விட சேர்த்துக்காக தான் பகவான் அது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சிக்கோ அப்படின்னு ஜராசந்தம் உபதேசம் பண்ணுறான். ஆறுதல். அவனுக்கு இன்னும் வெறியாகி போச்சு அவனுக்கு, சிசுபாலனுக்கு. அவன் துஷ்டனாச்சே, இந்த விஷயம் அவனுக்கு என்ன தெரியும்? அதுதான் கோவம் வந்து உடனே ருக்மியை திட்டுறான். உன் தங்கச்சி நீ தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னை ஏமாத்திட்டியே, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தன் தான் அவன் தலைமையில் சத்தியம் பண்ணி சொல்கிறான். இவன் மேலே சத்தியம்டா. யார் மேலே? எவனோ ஒருத்தர், ஒரு காவலாளி எவனோ ஒருத்தர் இருக்கான் பக்கத்தில், அவன் தலைமையில் சத்தியம் பண்ணி சொல்கிறான். நான் யார்? இந்த ருக்மி. என் மேலே சத்தியம்டா, நான் இந்த குண்டினபுரத்தில் நான் பிரவேசிக்க, இந்த விதேக தேசத்தில், சாரி, இந்த விதர்ப்ப தேசத்தில் நான் பிரவேசிக்கிறதில்லை. அந்த என் தங்கச்சியை நான் அபகரித்து அந்த கிருஷ்ணனை வதம் செய்து என் தங்கையை நான் மறுபடியும் உன்னை ஆயுஷ்னு வரலன்னு சொன்னால் நான் இந்த குண்டினபுரத்தில் நான் பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணானான். யார்? ருக்மி. அது எவனோ ஒருத்தன், அவன் பயப்படுறான், நம்ம தலை போயிடும் போல் இருக்கு, எவனாடா சத்தியம் பண்ணியிருக்கானு, வரவே கூடாது, இந்த குண்டினபுரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அதே மாதிரியே வரல, போஜ கடவுன்னு ஒரு இடத்துல அங்கேயே தங்கிட்டான். கிருஷ்ணங்களை போய் நல்லா தோற்று செம்மடி வாங்கினான் போய். ருக்மி என்ன பண்ணா, ருக்மி சபதம் விட்டு போனான் இல்லையா, சூழறித்தான் சிசுபாலங்களை. ஏதோ சொல்லிட்டு அவங்களும் தப்பிச்சா போதும் இல்லை, சிசுபாலம் விட்டுருவான். சிசுபாலம் பார்த்தான், டே உன் தங்கச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டேன்னா, சரி, நான் இவன் மேலே பக்கத்தில் எவனோ ஒருத்த மேலே சத்தியம் பண்ணிட்டு நான் சொல்கிறான், நான் இது குண்டினபுரத்தூர் ருக்மிணியோடு நான் வரலன்னா நான் குண்டினபுரத்தில் பிரவேசிக்க மாட்டேன், அந்த கிருஷ்ணனை வதம் பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் ரதத்தை கிளப்பின்னு போனார். போய் செம்மடி வாங்கின்னு வந்தார் நல்லா. யார்? இந்த ருக்மி. அவருக்கு 5 குடிமி வச்சு மொட்டை வச்சு அவர் கரும்புலி செம்புலி குத்தி அவருக்கு அழகாக போயிட்டு வராஜான்னு அனுப்பிச்சி வச்சார் கிருஷ்ணர். எங்கள் அண்ணா வதம் பண்ண வெட்டிட்டான் தான், கிருஷ்ணன் வதம் பண்ணிலாம் தான் இருந்தான் ருக்மியை. ஆனால் வானா, இது பலராம கையில் சாக வேண்டிய கேஸ் இது, அதனால் நம்ம வதம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, ருக்மிணி பிரார்த்தனை பண்ண, எங்கள் அண்ணனை வதம் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு கத்திலே ஷார்ப்பாக இருந்து கத்தி அப்படியே மொட்டை அடித்து அங்கங்கே 5 குடிமை அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி மொட்டை அடித்து அசிங்கப்படுத்தி அலங்கோலப்படுத்தி விடணும். பலராமர், டே நம்ம மச்சான்டா அவனை போய் அசிங்கப்படுத்தி நம்ம உறவினர் நாளைக்கு முன்ன பின்ன பார்க்க வேணாம், அந்த மொட்டைலாம் மொத்தமாக மொட்டை வச்சிட்றான், அதெல்லாம் 5 குடிமைலாம் வைக்கிறது இல்லை, நான் அப்படியே போட்டேன், நான் பரவாயில்ல. டேய் சரிப்பா, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, புரியுதா அம்மா ருக்மணி, ஆத்மாவுக்கு அழிவு இல்லைம்மா, ஆத்மா வேறு உடல் வேறு, புரியுதா? உடலுக்கு தானே இந்த அவமானம்லாம், ஆத்மாவுக்கு இந்த அவமானம்லாம் கிடையாதும்மா, அதனால் இதெல்லாம் பொறுத்துக்கோ அப்படியே. பலராமர் வந்து சில உபதேசம்லாம் பண்ணுறாரு. ருக்மணி சரி சரின்னு தலையாட்டினா. ருக்மணிக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா கிருஷ்ணன் கடிச்சிட்டானே, இப்போ கிடைக்காத பரம்பொருள் கிருஷ்ணன் கடிச்சிட்டானே. இவன் ருக்மணி ருக்மி அண்ணன் துஷ்டன்னு நல்லா தெரியும் அவருக்கு, அதனால் அவள் சமாதானம் ஆகிட்டான். ருக்மிக்கு தான் சமாதானமே ஆகலை, வெறியோடு இருந்தோம். இது எப்படியாவது பழி வாங்கணும், எப்படியாவது பழி வாங்கணும், அந்த வெறியோடு அவனா பண்ண தப்பிச்சா போயிடுச்சுன்னு போயிட்டு நான் அவனை குண்டினபுரத்தில் பிரவேசிக்கல. போஜ கடவுன்னு ஒரு இடத்துல எனக்கு சாப்பாடு, ஆடை, மணி, சாப்பாடு எல்லாம் இங்கே வந்து சேரட்டும், நான் இனிமேட்டு அந்த நாட்டுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன், நான் சத்தியம் பண்ணிட்டேன். அதில் சத்தியசந்தனா அவன் யார்? ருக்மி. அந்த காலத்தில் அப்படி துஷ்டெல்லாம் கூட சத்தியசந்தனாக இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த ருக்மி வந்து கடைசியில் அந்த போஜ கடத்துலேயே வாசம் பண்ணி அங்கேயே அவன் குடும்பம்லாம் எல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகி அந்த வைதர் பிரதேசத்தில் குண்டினபுரத்துலேருந்து இங்கே போஜகடத்தில் அவங்க ஃபேமிலியே ஷிஃப்ட் ஆகி அங்கேயே ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கேயே வாசம் பண்ணி அங்கேயே அவன் நாடு ராஜ்யத்தில் நடத்தின்னு இருக்கான். யார்? அந்த ருக்மி. கடைசியில்
அந்த அனிருத்தனுக்கு தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குது. அதான் அனிருத்தனுக்கு பெண்ணை கொடுக்குது. அனிருத்தன் தான் கொடுக்குது. அப்போ வந்தான் பாரு, அப்போ தான் பலராமர் கையில் வதம் பண்ணப்பட்டான். கட்சியில் பலராமர் தான் அவனை காப்பாற்றி விட்டார், இல்லாட்டி கிருஷ்ணன் வதம் பண்ணியிருப்பார். அப்போ பலராமர் கையில் தான் சாவணன்னு இருக்குன்னு சொல்லி எந்த பலராமர் காப்பாற்றப்பட்டானோ அந்த பலராமரையும் இவன் பரிகாசம் பண்ணான். யார்? அந்த அனிருத்தன் கல்யாணத்தில். அம்மா சரி தங்கச்சியாக வந்தான். அனிருத்தன் கல்யாணத்தில் தன்னுடைய பெண்ணையும் பேத்தியை கொடுத்தான். யார்? அந்த ருக்மி கொடுத்துட்டு தன் பெண்ணையும் பேத்தியை யாரையும் கொடுத்தான். யாருக்கு? அனிருத்தனுக்கு. அனிருத்தன் கொடுத்துட்டு கடைசியில் அங்கே என்னென்னா சூதாட கூப்பிட்டான் பலராமர். பலராமருக்கு சூதே தெரியாது. அவர் போய் கூப்பிட்டு வந்தால் சூதாட்டத்தில் பார்த்தா பலராமருக்கு ஜெயம். இல்லை நான் தான் ஜெயிச்சேன்னு போய் சொல்கிறான். அப்போ அசரீர் வாக்கா சொல்கிறது இல்லை பலராமர் தான் ஜெயிச்சா, ருக்மி போய் சொல்கிறான் அப்படின்னு. உடனே உங்களுக்கு இவ்வளோ திமிரான்னு சொல்லி அவளுக்கு பரிகாசம் பண்ணாங்க. நீங்களாம் மாடு மேய்க்கு தானே லாய்க்கி, நீங்களாம் சூதாட்டத்துக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்லாம் பரிகாசம் பண்ணாங்க இல்லையா. அந்த ருக்மியோடு சேர்ந்தவங்களாம் அவங்களெல்லாம் பகவான் பலராமரே வதம் பண்ணிட்டார். அவங்க பல்லெல்லாம் தட்டி கையில் கொடுத்து அப்போ ருக்மியை மட்டும் ஒரே அடி அடித்தார் மண்டையில். அவன் காலி, ருக்மியை வதம் பண்ணார் பலராமர் தான். அந்த சிசுபாலம் ஏமாந்து போனான். அது மாதிரி பகவானுக்கு துர்காஷையோ அதான் அரிபயாத்து பலாயனம். பகவான் ஜராசந்தனுக்கு பயந்து ஓடினான்றது 18ஆவது தடவை. ஏன்னா முயற்சி மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தாளாகும். அதாவது தொடர்ந்து முயற்சி பண்ணுறான், 17 தடவை முயற்சி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஒரு தடவை தோற்று போகிற மாதிரி தோற்று போகணும்னு அடித்தானே தவிர அந்த பிரவர்ஷனன்ற மலை ஏறி கிருஷ்ணனும் பலராமரும் அந்த மலை ஏறி தப்பிச்ச மாதிரி தப்பிச்சு அப்போ துவாரைக்கு போயிட்டாங்க. ஜராசந்தன் என்ன பண்ணால் அந்த மலையை சுற்றி தீயை உண்டாக்கி அந்த மலையில் எரிச்சான். அந்த மலையில் தான் கிருஷ்ணராமர் உள்ளே புகுந்தாங்க. இந்த மலையோடு சேர்த்து எரிச்சிடுன்னு சொல்லி அந்த காட்டு தீயில் எரிஞ்சாங்கன்னா அந்த மலைக்குள்ளே அவன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ஜராசந்தன் தீ வச்சுட்டு போயிட்டான். பிரவர்ஷனம் இல்லை 18ஆவது தடவை ஜராசந்தன் பயந்து ஓட்டார் பகவான். ஆனால் உண்மையிலே ஓடலை. 17 தடவை கஷ்டப்பட்டானே, ஒரு தடவை அவங்கள சேனைகளை பறிச்சுன்னு அபகரிச்சுன்னு விட்டோமே, ஒரு தடவை அவன் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கட்டுமே அப்படின்னு பகவான் விட்டு கொடுத்து ஜெயிச்ச மாதிரி என்ன பண்ணால் ஜராசந்தனை பார்த்து பயந்து ஓடினார். ஓடி பிரவர்ஷன மலையில் ஏறிட்டார். பிரவர்ஷன மலையில் ஏறிட்டோடனே இவன் என்ன பண்ண சுற்றி தீ வச்சான். அந்த மலையை சுற்றி அந்த தீயில் எரியுது, அந்த மலையே எரியுது. எரிஞ்சவொடனே அதில் இவங்க செத்துருப்பாங்க கிருஷ்ணன் பலராமன் நினச்சின்னு இவன் மகதேசத்துக்கு போயிட்டான். யார்? ஜராசந்தன். அப்புறம் இவங்க வேறு வழியில் அதுலேருந்து தாவி குதித்து துவாரைக்கு போயிட்டாங்க. வேறு வழியில் ஜராசந்தன் கண்ணுக்கு தென்படாமல், ஜராசந்தன் சேனைகளுக்கு கண்ணுக்கும் தென்படாமல் வேறு வழியில் போயிட்டாங்க துவாரைக்கு. அப்புறமா தான் பீமன் ஜராசந்தனை வதம் பண்ணும்போது அப்போ தான் பார்க்குறான். யாரை? கிருஷ்ணரை. ஜராசந்தன் அவன் உயிரோடு தான் இருக்கிறியா நீ, உயிரோடுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பீமனால் கொல்லப்பட்டார் ஜராசந்தன். 2 காலையும் கீழ்ச்சி தலைகீழ போட்டு அந்த ஜராசந்தனை வதம் பண்ணப்பட்டான். அது கிருஷ்ணனுடைய ஐடியா விளையாடு. கிருஷ்ணன் ஒரு தர்பையை கிள்ளி அது 2ஆக கீழ்ச்சி தலைகீழ போட்ட உடனே அதே மாதிரி இந்த ஜராசந்தனை கீழ்ச்சி தலைகீழ போட்டதுனால ஜராசந்தன் ஒட்டலை. கீழ்ச்சி போட்டால் மறுபடியும் ஒட்டிப்பான் ஜராசந்தன். ஜரை என்ற ஒரு பிசாசுனால் ஒன்றாக்கப்பட்டவன். ஜரை என்ற ஒரு பிசாசுனால் கொடுக்கப்பட்டது அந்த மகத தேசத்து ராஜாவுக்கு, அந்த ஜராசந்தனுடைய அப்பாவுக்கு. அது ஒரு பிசாசுனால் அந்த குழந்தைய ஒன்றாக்கி கொண்டு வந்து கொடுத்தான். அது பிறக்கும்போதே ஒரு கால், ஒரு கண், ஒரு மார்பு அப்படின்னு பாதியாக பிறந்துதான். அது செத்து போய் பிறந்ததான் அந்த குழந்தை. அப்போ அது 2 நாள் அது மாம்சப்பிண்டமாக பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜராசந்தனுடைய அப்பா என்ன பண்ணார், அதை குப்பையில் போட்ட உடனே அப்போ ஜரை என்ற ஒரு பேயானவள் என்ன பண்ணால் அந்த 2 மாம்சத்துண்டையும் ஒன்றாக்கினா தனித்தனி காலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம உணவு கிடச்சிது, இந்த உணவு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த 2 கால் இருக்கு இல்லையா, 2 கால் தனித்தனியாக இருக்குது இல்லையா, பாதியாக பிறந்தது அந்த குழந்தை ஜராசந்தன். அப்போ அந்த ஜரை என்ற பேயானவள் என்ன பண்ணால் ஒரு ராட்சசி, அவள் அந்த 2 காலையும் ஒன்றா சேர்த்தா அது ஒரு உருவமாகி அது உயிரோடு போய் எழுந்துருச்சு. அது செத்து போன குழந்தை உயிரோடு போய் எழுந்துருச்சு. அந்த ஜரையால் ஒன்றாக இணைக்கப்பட்டதுனால தான் ஜராசந்தன். ஜரையால் சந்தம், அதாவது ஒன்றிணைக்கப்பட்டதுனால அது ஜராசந்தன் பேர் பெற்றது. அந்த ஜராசந்தன் அவன் தான். அதனால தான் கிஷி போட்டால் மறுபடியும் ஒட்டிப்பான். அதனால தான் பீமன் கிஷி போட்டாலும் ஒட்டிக்கிறான். அப்போது கிருஷ்ணன் சொல்கிறார் தலைகீழ போடுன்னு சொல்லி யுக்தியை சொன்னார். 19 நாளாக சண்டை போகிறான்னா ஜெயிக்க முடியலையா. 19 நாளாக
அவன் 20,800 ராஜாக்களை பைரவருக்கு பலி கொடுத்து வச்சுருக்கான் சிறையில். அது அவங்கள வேறு விடுவிக்கணும். அவங்கலேருந்து தூதர்கள் வந்திருக்காங்க துவாரைக்கு. அப்போது உத்தவருடைய ஆலோசனை கேட்டு ராஜசூய வேள்வியில் வந்து எல்லா ராஜாக்களும் ஜெயிக்கணும். அப்போ நம்ம போனோம், ராஜசூய வேள்விக்கும் போன மாதிரி இருக்கும். தர்மபுத்திர ராஜசூய வேள்வி அப்போது வந்து ஜராசந்தனை வதம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம போய் அவனை வதம் பண்ணலாம் அப்படின்னு உத்தவர் ஆலோசனை சொல்லி அதன்படி கிருஷ்ணர் செய்தார். அந்த ஒரு ஆலோசனை தான் நம்ம பார்க்குறோம். உத்தவர் வேறு எங்கேயும் ஆலோசனை சொன்ன மாதிரி தெரில பாகவதத்தில். இந்த இடத்துல அந்த உத்தவர் சொன்ன ஆலோசனைப்படி தான் அவர் என்ன பண்ணார், ராஜசூய வேள்விக்கு போய் அப்போ ஜராசந்தங்களை வந்து பிராமண வேஷம் போட்டுன்னு நாங்கள் அன்னபிக்ஷைக்காக வரல, யுத்த பிக்ஷைக்காக வந்திருக்கோம் சொல்லிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பீமனும் போய் சண்டை போட்டோன்னு. அப்போ பீமன் என்ன பண்ணால் இவன் தான் எனக்கு தகுதியானவன்னு சொல்லிட்டு பீமன் கூட சண்டை போட்டான் ஜராசந்தன். 19 நாளாக சண்டை போடுறான், அவனுக்கு கீசி போகிறான், மறுபடியும் ஒட்டிக்கிறான். ஆனால் யுத்தம் பண்ணுவாங்க அவங்க ராஜ்யத்திலேயே. யுத்தம் பண்ணால் கூட கதாயத்தெல்லாம் ஜராசந்தன் கொடுப்பான். அந்த கதாயத்தை வச்சு தான் அவங்க 2 பேர் சண்டை போடுவாங்க. அவங்க வீட்டிலே சாப்பிடுவாங்க. ஜராசந்தன் வீட்டிலே ஜராசந்தன் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பான். சாயங்காலமானால் நல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பான். காலைலனா மறுபடியும் சண்டை போடுவாங்க. அது யுத்த தர்மம், அது ராஜ தர்மம், சத்திரிய தர்மம். அப்படி இருப்பாங்க. சண்டை முடிஞ்சோடனே எல்லோரும் ஒன்றாயிடுவாங்க. பாரத போர்லேயே அப்படி தான். அவன் பார்த்தா பீஷ்மரை வந்து அர்ஜுனன் பார்ப்பான், இவங்க அவங்க பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் காலைல பார்த்தா எதிரி ஆகிடுவாங்க. அப்படி ஜராசந்தன் என்ன பண்ணால் விருந்தம்போல்லாம் பண்ணியிருக்கான். யார் கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன்லாம். கடைசியில் காலைல பார்த்தா எதிரி ஆகிடுவாங்க, மறுபடியும் சண்டை போடுவோம். சண்டை போட்டு 19 நாள் கீச்சு போகிறான், ஒட்டிக்கிறான். அப்போ கிருஷ்ணன் சொன்ன யுக்தினால்தான் தலைகீழே போட்ட உடனே புல்ல அந்த அர்ப்பியை அதேமாதிரி கீழ்ச்சி தலைகீழே போட்ட உடனே கிருஷ்ணன் இல்லைன்னா எதுவும் ஜெயம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் 10,000 பலமுடைய பீமனே ஜெயிக்க முடியல. கிருஷ்ணன் சொன்ன யுக்தினால்தான் அந்த ஜராசந்தனை ஜெயிச்சார், வதம் பண்ண பீமர். அவன் 20,800 ராஜாக்களை விடுவிச்சோடனே அவர்கள் பண்ணுற ஸ்தோத்திரம் தான் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதான் பாகவத காயத்ரி அந்த ஸ்லோகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அந்த 20,800 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. சரி, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட ஜராசந்தனை வதம் பண்ண வச்சது கிருஷ்ணன் தான். அதனால் எதிரிகளுக்கு பயந்து நீ ஓடணுன்றது. அதே சமயத்தில் காளையவனன் துரத்தின்னு வந்தான். அவன் கோடிக்கணக்கான சேனைகள், மிலேச்ச சேனைகளை வச்சுருக்கான். அந்த காளையவன் என்ன பண்ணால் முசுகுந்த ராஜா மூலமாக, அந்த முசுகுந்த ராஜா எல்லாம் கதை சொன்னால் எங்கேயோ போதில்லை, எந்தெந்த கதையோ போகுது. அந்த முசுகுந்த ராஜா வந்து யாருன்னா சூரியவம்சத்தை ஒன்று ராஜா. அவன் தேவர்களுக்கு வந்து என்னன்னா அனுகூலமாக இருக்கிறதுக்கு தேவர்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி போய் சண்டை போட்டார் முசுகுந்த ராஜா. அதாவது என்னென்னா இந்திரன் தான் ராஜா, தேவ சேனாதிபதி, தேவசேனைகளுக்கு அதிபதி, சேனாதிபதியாக நியமித்தது யாருன்னா முசுகுந்தன் ராஜா தான். முசுகுந்த சூரியவம்சத்து ராஜா. அப்போ அந்த முசுகுந்த ராஜா சேனாதிபதி. முருகர் வரத்துக்கு முன்னாடி தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்ததுனால முசுகுந்தன் தான். முசுகுந்தன் சேனாதிபதியாக இருந்து தேவர்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணி சண்டை போட்டு அவங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கார். உதவி பண்ணோடனே முருகர் வந்த பிறகு, முருகர் ஸ்கந்தன் சிவபெருமானுடைய பிள்ளை முருகர் வந்த பிறகு தேவ சேனாதிபதியாக முருகரை நியமித்த உடனே இவருக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு. நீ ரெஸ்ட் எடுக்கும்போது, நீ தூங்கும்போது யாருன்னா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீ இப்போ ஒரு பார்வை பார்த்தனாவே அவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. யார் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறாங்களோ அவங்க நீ பார்த்த பார்வையினாலே எரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தான். யார்? இந்திரன் முசுகுந்தனுக்கு. ஆனால் முசுகுந்தன் பண்ண உதவிக்காக. அப்போது இப்போ பூமியில் போனால் யார் இருப்பாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. உன் பரம்பரெல்லாம் போயிடுச்சு. இப்போ எத்தனையோ யுகமே கடந்து போச்சு. திரேத யுகம்லாம் போயிடுச்சு. இப்போ துவாபர யுகம் வந்துடுச்சு. அதனால் இப்போ வீட்டில் கீழே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. உன் சொந்த பந்தங்களாம் இருக்க மாட்டாங்க. நீ போர்க்காலத்துலேயே வந்து காலத்தை கழிச்சிட்ட. அதனால் தேவலோகத்தில் இருந்ததுனால உன் சொந்த பந்தங்கள்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே, ஆஹா இனிமேல் யாரும் இல்லையா, அப்போ நான் எங்கே போகிறதுன்னு. எங்கேயாவது போயிட்டு வா. ஆனால் நீ உனக்கு என்ன வரம் வேணும் கேளுனா. நான் நல்லா தூங்கணும், இந்த யுத்தத்தில் ரொம்ப டயர்டாகிட்டேன், நல்லா தூங்கணும் அப்படின்னு கேட்டாராம் முசுகுந்தன். சரி அப்படியே ஆட்டணுன்னே சரி ஒரு பாட்டுக்கு முசுகுந்தன் நேராக நான் வந்தார். நம்ம எங்கேனா போய் நாட்டில் எங்கேனா போய் தூங்கினா யாருன்னா வந்து எழுப்பினாங்கன்னா நம்ம எழுந்து பார்த்தோம்னா அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு முசுகுந்த ராஜா என்ன பண்ணால் யாரும் எந்த ஜீவிக்கும் இம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயோ ஒரு காட்டில் போய் குகையில் போய் பார்த்து வந்தான். யார்? முசுகுந்த ராஜா, சூரியவம்சத்து ராஜா. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. யாருன்னா எழுப்பினாங்கன்னா பார்த்தா எரிஞ்சு போயிடுவாங்களே. இங்கே காட்டில் ஏதாவது சிங்கம் புலி இருக்கும், அதில் நம்ம எழுந்து பார்த்தா கூட எரிஞ்ச போனால் கூட அந்த சிங்கம் புலி தானே செத்துது, மனுஷன் சாக மாட்டாங்க இல்லையா அப்படின்னுக்கா ஜீவம்சம் பண்ண வேணாம்னு சொல்லி நம்ம ஒரு குகையில் போய்
படுத்து தூங்கினாராம் முசுகுந்தன். அங்கேயும் வந்தான் பார் ஒருத்தன். யார்? காளை அவனை. அங்கேயும் ஒருத்தன் வந்தான் பார். சாகிறதுக்குன்னே வரானுங்க பார். இப்படி சொல்ல அவரே யாருக்கும் இம்சை பண்ணக்கூடாதான், நாட்டில் போய் தூங்காமல் நான் இப்போ முசுகுந்த ராஜாப்பா உங்கள் வம்சத்தில் வந்தவன் தான், சூரிய வம்சத்தில் வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் படுத்துக்கலாம். அறையில் எங்கன்னா பத்துனுக்கலாம். வேண்டாமே, நம்ம உறவினர்கள் தான் யாரும் இல்லை, நம்ம அந்த தலைமுறைலாம் போயிடுச்சு, யுகமே மாறி போச்சு, துவாபர யுகம். அதனால் இப்போ போய் நம்ம உறவுலாம் சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லி இவர் போய் எங்கேயோ காட்டில் தேடி ஒரு குகையில் போய் படுத்துன்னு இருந்தார். அங்கேயும் ஒருத்தன் வந்தான் காளையவன். கடைசியில் காளையவன் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் என்ன பண்ணார்? என்னை புட்றா பார்க்கலாம் தைரியமாக தான், நீ மிலேச்ச ராஜன் தான், நீ காளையவன், என்னை புட்றான்னு சொல்லிட்டு பகவான் தனியாக வந்தானான். நாரதர் காமிச்சு கொடுத்தாரான். அதோ போகிறான் பாரு, அதோ கிருஷ்ணன், அவன் தான் கிருஷ்ணன். சங்க சக்கர கதாதிரி. ஆமாம், நான் கையில் அவன் தான் நான் அந்த கிருஷ்ணன். அவன் ஜராசனுடைய ஃப்ரெண்டு அந்த காளையவனை. அவன் கேள்விப்பட்டு சேனைகளோடு வந்தான். துவாரகையில் இருக்கிறான் அவன் கிருஷ்ணன். சேனைகள்லாம் மதுரா நகரத்துலேருந்து சேனைகள்லாம் துவாரகை ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த காளையவனை வதம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், சேனைகள்லாம் வதம் பண்ணாமல் இந்த காளையவனை தனியாக அழைச்சி போகிறான். என்னை பிடிச்சிட முடியுமா நீ? என்னை புட்றா பார்க்கலான்னு கிருஷ்ணனை துரத்துறான். அந்த காளையவனை துரத்து கிருஷ்ணன் அப்படியே ஓடுற மாதிரி ஓடினே வந்து டக்குன்னு அவனை குகைக்குள்ளே பூந்துட்டான். குகைக்குள்ளே பூந்துட்டோடனே பட்டு பிதாம்பரம் இருக்கு இல்லையா, மஞ்சள் பட்டாடை, அதை தூக்கி மூடிட்டான். யார்? முசுகுந்தம் மேலே மூடிட்டான். முசுகுந்தம் படுத்துன்னு இருக்கான் பாரு. முசுகுந்தம் படுத்துன்னு இருக்கார் இல்லையா, முசுகுந்தம் வந்து என்னென்னா அந்த மஞ்சள் பட்டாடையை மஞ்சள் பட்டாடை தூங்கும்போது அவருக்கு போரை போற்றி விடுற மாதிரி மஞ்சள் பட்டாடையை போற்றி விட்டு போயிட்டான் கிருஷ்ணன். அவன் கிருஷ்ணன் போய் உள்ளே போய் அந்த இருட்டில் புகுந்துட்டான். உடனே இந்த காளையவனன் வந்தான். என்ன இதே கோழை மாதிரி பயந்து ஓடுறியாடா, எங்கடா அந்த குகைக்குள்ளே வந்து புகுந்து கொண்டாய், வாடா வெளியே அப்படி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு உடனே உள்ளே பூந்தோடனே ஆஹா ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே வந்து அந்த மஞ்சள் பட்டாடை கிருஷ்ணங்கள் தானே இருந்தது. அந்த மஞ்சள் பட்டாடை வந்து தன் அம்பரத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்க, அந்த கிருஷ்ணன் தான் பத்துன்னு இருக்கான்னு நினச்சின்னு இங்கே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்குறியா நீ, மஞ்சள் பட்டாடையை போத்துக்குன்னு உனக்கு என்ன பண்ணுறா சொல்லி காலில் உதச்சானான் முசுகுந்தனை. யாரா வந்துச்சிட்டேன் தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ண, போடாடே ஒழுங்காக போயிடுறான், நான் பார்த்தேன்னா நீ எரிஞ்சு போயிடுவேன், ஒழுங்காக போயிடுண்ணா. ஹேய் பாய்ச்சாலாம் எங்களுக்கு பழிக்காதரா, நீ கிருஷ்ணன் எனக்கு தெரியும், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நீ முகுந்தன். இல்லைடா நான் முசுகுந்தன்டா. இல்லை நீ முகுந்தன், நான் முசுகுந்தன்டா, என்னை பார்க்க வைக்காதடா, நீ போயிடுறா அப்படின்னு காளையவனங்கள் சொல்கிறான். நீ இல்லை நீ முசுகுந்தன் பேரை மாற்றி சொல்கிறேன், நீ முகுந்தன் தானே, முகுந்தன் இல்லை நான் முசுகுந்தன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றான். யார்? இந்த காளையவனை. சும்மா போறே காலில் ஒதுக்கிறேன், நீ அவ்வளோ திமுறான்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து பார்த்தா போல டப்புன்னு ஒரு படி சாம்பல் ஆகிட்டான். உடனே பஸ்மாக்குறதே எரிஞ்சு ஒரு படி சாம்பல் ஆகிட்டான் அந்த காளையவனை. சொன்னால் கேட்காம சும்மா காலை வச்சுன்னு இப்போ பார்த்தியா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு போயிட்டு தேவையை யாரா நீ, யார் பெற்ற புள்ளடா நீ, அநியாயமாக வந்து செத்து போகிறேன் இப்படி வந்து. நான் சொல்கிறேன் நான் முகுந்தனடா முசுகுந்தன்றேன், என்ன நீ தான் முகுந்தன் என்னை வந்து காலை ஒதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தா எழுந்து ஒரு பார்வை பார்த்தாரு. ஒரு படி சாம்பலாம், ஓர் பிடி நீரம் இல்லாத உடம்பை நம்ப மடியேனே இனி ஆளுமே, அதை போய் நம்பினானே அந்த காளையவனை. அப்புறம் தான் அந்த பார்வை போயிட்டோடனே அந்த தபஸ் போயிடுச்சு. அந்த தபசக்தினால் தானே எரிச்சார். தபஸ் போனோடனே அப்புறம் பகவான் இப்படி திரும்பி பார்த்தா கண் கொள்ளா காட்சி, சங்க சக்கர கதாதாரியாக பகவான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி காட்சியளிக்கின்றார். சுவாமி நீங்கள் யார் சுவாமி, எந்த உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் பரமாத்மா தேவன் போல் இருக்கீங்க. அப்பா என்னை வந்து சில பேர் வசுதேவருடைய புள்ள வாசுதேவன் சொல்லுவாங்க, என்னை பல பேர்களால் அடிப்பாங்கப்பா, நான் யாருன்னு எனக்கே தெரிலப்பா, நீ ஏன் சொல்லிவா. ஆஹா நீங்களா அந்த வாசுதேவன் பரம்பொருள், ஆஹா நாராயணா, நான் எனக்கு உங்களுக்கு என்ன சரிப்பா, இந்த காளையவனை வதம் பண்ணேன், எனக்கு பெரிய உதவி பண்ணேன், உனக்கு என்ன வர வேணுமோ சொல்லு தரேன், எனக்கு மோட்சம் தான் வேணும், வேறு என்ன வேணும். அப்பா நீ நிறைய ஜீவம்சம் பண்ணியிருக்க, கலியுகத்தில் தான் உனக்கு மோட்சம், அது வரைக்கும் நீ என்னை வழிபட்டு ஜீவம்சம் பண்ண அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு நீ பதரிகாசத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்தனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கிருஷ்ணர் அமைச்சிட்டார். அது வரைக்கும் பகவான் மறுபடியும் துவரைக்கு போயிட்டார். அது மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அப்படி வருது. துர்கார்ஷனா எது? துவாரகை என்ற ஒரு கோட்டையை நிர்மாணித்து கொண்டு இந்த ஜராசந்தனுக்கும் காளையவனுக்கும் பயந்து போய் அங்கே வாசம் பண்ணியே அப்படின்னு இங்கே உத்தர ஸ்தோத்திரம் பண்ணுறார். துர்கார்ஷயோ அதான் பலாயனம் அப்படி எதிரிகளால் பயந்து நீ ஓடினதாக காண்பித்து கொண்டாயே. காலாத்மனோ பிரமதாம் யுதார்ஷய ஸ்வாத்மன்றதே கித்யதி தீர்விதாமிக, என் புத்தியை குழப்புகின்றதே கிருஷ்ணா,
இந்த கட்டத்தை தான் படித்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அந்த கதைலாம் அப்படியே ஞாபகம் வரும். அதாவது காலஸ்வரூபியாகிய நீ எல்லாரையும் இந்த உலகத்தையே பிரம்மதேவர் முதலானவர்களெல்லாம் பிரம்மதேவர் முதலான தேவர்களையெல்லாம் சஃபா பண்ணிவிடுவேன். எல்லாரையும் பிரளயத்தில் தனக்குள்ளே ஒடிக்கிற தான் மட்டும் எஞ்சின மும்மூர்த்திகளும் தனக்குள்ளே குக்ஷில் ஒடிக்கிண்டு அந்த ஆளிலே பள்ளி கொண்டு எஞ்சிய பரம்பொருளாக சேஷனாக எஞ்சி ஒரு ஜோதியாக பிரகாசிக்கின்றது பிரளய காலத்தில். அந்த ஆளிலே பள்ளி கொண்டிருக்கிற கிருஷ்ணன் பகவான் நீங்கள் தானே. அப்படியேப்பட்ட நீங்கள் காலஸ்வரூபியாச்சு. எல்லாத்தையும் பிரளயத்தில் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்பவர் காலஸ்வரூபி நீங்கள். ஆனால் அப்படியேப்பட்ட நீ மற்றவங்களுக்கெல்லாம் காலனாக இருக்கக்கூடிய நீ, உங்களுக்கும் ஒருத்தர்கள் வந்து உனக்கும் ஒரு முடிவான காலம் ஒன்று உண்டா? உங்களை அழிக்கிறவங்க ஒருத்தர் உண்டா? கம்சனுக்கு பயந்து 10 வருஷம் வந்து நீ கோகுலத்தில் வாசம் பண்ணதெல்லாம் நாடகம் தானே, இதெல்லாம் விடம் பண்ண தானே. தீர் விதாம்பிக அப்படின்னு கித்தியதி தீர் விதாம்பிக. என்னுடைய புத்தியை மயக்குதே இது. நீ போய் காலஸ்வரூபியாக அவன் வந்து குழந்தைகளை கொண்டானே, என் அண்ணாக்கள்லாம் கொண்டானே, என்னையை கொண்டு வானு பயந்துன்னு நீ போய் கோகுலத்தில் வாசம் பண்ண மாதிரி ஆயிப்போச்சுப்பார். கம்சனுக்கு பயந்து நீயே காலஸ்வரூபி. அந்த காலனுக்கே காலன் நீ. யமனியே வந்து ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறவன் பிரளய காலத்தில். யமனியே ஊருக்காக ஆக்கினவனா உபநிஷத்தில் சொல்லப்படுகிறது. யமனியே ஊருக்காயாக ஆக்கி கொள்ள போவானான் பகவான். அப்படியேப்பட்ட காலஸ்வரூபி கிருஷ்ணன். அப்படியேப்பட்ட காலஸ்வரூபி ஆகிய உனக்கும் ஒரு காலன் உண்டா? கம்சன் முதலானவனா காலன், சிசுபாலன் முதலானவனா உனக்கு காலன், உனக்கு யமன் கிடையாது. அவர்களுக்கு யமன் அல்லவா நீ? யமனுக்கே யமனாச்சு நீ. அப்படியேப்பட்ட காலஸ்வரூபி ஆகிய உன்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கின்றான். ராவணன், கும்பகர்ண, இரண்யகசிபு சஃபா வதம் பண்ணவன் நீ. யுகானாம் ஏகசப்தத்து 71 சதவீதங்கள் வாழ்ந்த அந்த இரண்யகசிபை கீழ்ச்சி போட்டவன் நீ. அப்படியேப்பட்ட காலஸ்வரூபி நீ. அதான் சொல்ல கால ஆத்மனோ எத் பிரமதாம் யுதார்ஷய. அப்படியேப்பட்ட நீ ஒரு புதிய கோட்டை கட்டி கொண்டு அந்த எதிரிகளுக்கு பயந்து துவாரைகளை வாசம் பண்ணுன்றது அதெல்லாம் ஒரு நாடகம் தானே, ஒரு விடம்பனம் தானே. நம்ம ஒரு அமராமறையாக இருக்குது இதெல்லாம் பகவானுக்கு. எந்த யமனிடத்தில் போன சாந்தி பண்ணி குருகுலத்தில் வாசம் பண்ண அந்த புத்திரனை 25 வயசு பையனா மறுபடியும் யமலோகத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்தியோ, அப்படியேப்பட்ட உனக்கு ஏது மரணம், உனக்கு ஏது அழிவு அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். காலாத்மனோ எத் பிரமதா யுதாஸ்ரய ஸ்வாத்மன் ரதே கித்தியதி தீர்விதாமக. ஆத்மாவில் ரமிக்கின்ற நீ 16 உனக்கு பொண்டாட்டி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா? ருக்மணி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா? சத்யபாமம் இல்லாமல் தான் இருக்க முடியாதா? சத்யா இல்லாமல் தான் இருக்க முடியாதா? நக்னஜித்தின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணா அவள் இல்லாமல் இருக்க முடியாதா? ஏண்டா அஷ்டமகிஷிகள் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது? 16,000 ஸ்திரீகள் 16,108 ஸ்திரீகளோடு இருந்தால் தான் உன்னால் இருக்க முடியுமா? அந்த மனைவி இல்லாமல் உன்னால் வாழ முடியாதா? அந்த மனைவியால் தான் உனக்கு சௌக்கியம் கிடைக்குமா? ஸ்திரீ சௌக்கியத்தில் தானே நீ சந்தோஷப்படுறியா? நீ ஆத்மாவில் சந்தோஷப்படுறவன். நீ ஆத்மாராமன். நீ ஸ்ரீலோலன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸ்ரீராமன் கிடையாது நீ, ஸ்ரீராமன். மகாலட்சுமியால் கூட ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை நீ. அதுதான் நீ ஆத்மாராமன் நீ. அதான் ராமன்னே பேர். தன் ஸ்வரூபத்தில் ஸ்வாத்மன் ரதே தன் ஆத்மாவில் ரமிக்கக்கூடிய நீ பெண்களால் ரமிக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? ஆனால் இவ்வளோ பெரிய குடும்பஸ்தானா நீ தான். நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணி நான் அவ்வளோ பெண்ணாசை, அவ்வளோ ஸ்திரீலோலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப பெண்ணாசை பிடிச்சவன் கிருஷ்ணன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் வந்து ஆத்மாவில் ரமிக்கிறவன், பெண்களில் ரமிக்கிறவன் இல்லை. கோபிகாஸ்திரிகளையும் விட்டு வந்துட்டான். லட்சக்கணக்கான கோபிகாஸ்திரிகளத்தில் ராசலீலை பண்ணவன் அவன் தான். அந்த ஸ்திரீகளத்தில் ரமிச்சான்னு சொல்லுவாங்க. கிடையாது, அந்த ஸ்திரீகள் தான் இவனிடத்தில் ரமித்தாங்க. அவனுக்கு அவர்களால் ஆக வேண்டியதில்லை. அவர்களாம் ஆனந்த வியாபகங்கள் தான் அந்த கோபிகள் தான். பகவானுடைய ஆனந்த வியாபகங்கள் தான் அந்த கோபிகளாக வந்தோம். அவங்களாம் ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தா 16,108 ஸ்திரீகளோடு ரமித்தான் உத்வாரிகளை. அவன் எங்கே அத்தனை ரூபங்கள் எடுத்து அந்த பெண்களோட சந்தோஷமாக இருந்தானோ. அந்த பெண்களுடைய சௌக்கியத்துக்கு அவனுக்கு ஆக வேண்டியது என்ன? நமக்குள்ளே இருக்கிற அந்த பெண்ணாசை அடியோடு போகணுக்காக தான் இந்த லீலைகள் பகவான் புரிகிறான். பகவான் இந்த ராசலையை கேட்டால் நமக்கு ஹிருத்சம் ரோகம், இருதயத்தில் உள்ள அந்த காமன்ற நோய் அடியோடு போயிடுமா. அதனால் பகவான் செய்கிறது வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்காக, அதுபோல் பெண்ணாசை விட்டுடணுன்றதுக்காக தான் பகவான் இது போல் லீலைகள்லாம் பண்ணுறான். அப்படி ஆத்மாவில் ரமிக்கக்கூடிய நீ 16,108 ஸ்திரீகளால் ஆக வேண்டியது உனக்கு என்ன கிருஷ்ணா அப்படின்னு அழகாக சொல்கிறார். இங்கே உத்தர ஸ்தோத்திரம் பண்ணுறார்.
இதெல்லாம் நினைக்கும் போது என் புத்தியை மோகிக்க செய்கிறதே. கித்யதி தீர்விதாமிக அப்படி சொல்ல, ஸ்வாத்மன்றதே கித்யதி தீர்விதாமிக. அது மட்டும் இல்லை, மந்திரேஷு மாம்பா உபஹோயத்வம் அகுண்டித அகண்ட சதாத்மபோதா. என்னை மந்திரியாக போட்டுண்டிய கிருஷ்ணா, நான் உனக்கு மந்திராலோசனை சொல்லக்கூடிய நான் பெரிய ஆளா? நீ தான் சித்தானந்த ஸ்வரூபன், நீ தான் ஞானி, நீ தான் வேதத்தை வெளியிட்டவன், பிரம்மதேவருக்கே வேதம் என்ற ஞானத்தை அறிவை புகுத்தினவர் நீ தான். தேனே பிரம்ம ஹிருதாய, அப்படிப்பட்ட வேதத்தை வெளியிட்டவன், அப்படிப்பட்ட சர்வ ஆனந்த ஸ்வரூபினி, ஞான ஸ்வரூபினி. அப்படிப்பட்ட உனக்கு யாருன்னா ஆலோசனை, அப்படிப்பட்ட தங்கு தடங்களற்ற ஞானத்தை உடையவன் நீ. அகுண்டு தங்கு தடையற்ற நான் எல்லையற்ற ஞானஸ்வரூபி. அகுண்டித அகண்ட சத ஆத்மபோதகா, அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபி, ஆத்ம ஞானம் உடையவன். அப்படிப்பட்ட உன்னுடைய ஆத்மாவே ஞான வடிவமானது. அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபியாகிய உனக்கு போய் ஒருத்தர் ஆலோசனை சொல்ல முடியுமா? எங்களை போய் என்ன மந்திரியாக போட்டு எங்களை போய் ஆலோசனை கேட்டியே, இது என்ன அதிசயம், இது என்ன லோக விடம்பனம். மந்திரேஷு மாம்பா உபஹோய மந்திரங்களை உபதேசம், அதாவது என்னென்னா ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரியாக என்னை ஏற்றுக்கொண்டாயே. பிரச்சேத் பிரபோ முக்தம் இவா அப்புறமத்தா, ஒன்றும் தெரியாதவன் போல் எங்களை ஆலோசனை கேட்ட நீ. எல்லாம் தெரியும் உனக்கு, ஆனால் முக்தன் ஒரு குழந்தை மாதிரி எங்களுக்கு கேட்குற ஆலோசனை. என்ன பண்ணலாம்? இந்த ஜராசந்தனை வதம் பண்ணோம், ஜராசந்தனத்துலேருந்து தூதம் வந்திருக்கான். ஜராசந்தனுடைய ராஜாக்கள் 26,800 ராஜாக்கள் அடைபட்டிருக்கார்கள், அவர்லேருந்து தூதம் வந்திருக்கான். இவனுக்கு என்ன ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு. அப்போ அது கேட்டு, அது ஒரே இடத்துல தான் ஆலோசனை கேட்டார். அதுதான் அந்த ஆலோசனையும் பகவான் செய்தார். உத்தவர் சொன்ன ஆலோசனைப்படி பகவான் செய்தார். ராஜசூய வேள்விக்கு போனால், ராஜசூய வேள்வியில் வந்து என்னென்னா எல்லா 56 தேசத்து ராஜாக்களும் ஜெயிக்கணும். அதில் ஜராசந்தன் ஜெயிக்கப்பட மாட்டான். அப்போ தான் நீங்கள் போய் அவனை வதம் பண்ண முடியும் பீமனால். அப்போ ஒரே காலத்தில் ராஜசூய வேள்விக்கும் போன மாதிரி ஆகிடும், அதே சமயத்தில் ஜராசந்தன் வதம் பண்ண மாதிரி ஆகிடும். ஆஹா, நல்ல ஆலோசனையாக இருக்கேன்னு சொல்லி உத்தவருடைய ஆலோசனையை எடுத்துட்டாராம். பகவானுக்கு தெரியாதா? பகவான் ஒன்றும் தெரியாத மாதிரி, ஏன்னா முக்தன் மாதிரி, உத்தவா நீ தான் ஆலோசனை சொன்னோம், இதுக்கு என்ன வழி? இப்போ ராஜசூய வேள்விக்கும் போனோம், அதே சமயத்தில் இந்த ஜராசந்த சிறையில் அடைப்பட்ட ராஜாக்கள் வந்து தூதவனும் வந்திருக்கான். இந்த ராஜாக்களையும் விடுவிக்கணும், நம்ம என்ன பண்ணுறது? 2 காரியம் ஒரே டைம் சரி, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் உத்தவர் இந்த ஆலோசனை சொன்னார். சரி, அது எதுக்காக சொல்லுவாருன்னா, இதெல்லாம் பகவான் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பான். ஆனால் அந்த சொல்லக்கூடிய ஆலோசனையை கொடுக்குறதே யாருன்னா பகவான் தான் உள்ளுக்குள்ளேருந்து கொடுக்குறான். ததாமி புத்தி யோகம். அப்போ உத்தவருக்குள்ளே இருந்து சொல்ல வச்சு தான் பகவான் தான், ஆனால் கேட்குறதும் பகவான் தான். அப்போ சொல்கிற அகுண்டித என்ன ஸ்லோகம்னா, அகுண்டித அகண்ட சதாத்ம போதகா. அப்படி பரந்த ஞானமாக உடையவராகிய நீ எனக்குள்ளே புகுந்த அந்த ஞானத்தை உண்டாக்கி தானே எங்களை ஆலோசனை சொல்ல வச்ச. அப்படின்னா நான் அப்படி அகண்டமான மறைவுபடாத ஞானம் உடையவராகிய நீங்கள், அப்படிப்பட்ட பரந்த ஞானம் உடையவராகிய நீங்கள், அப்போ எனக்குள்ளே என்ன தோண வைக்கணும், என்ன சொல்ல வைக்கணும்னு சொல்ல வச்சது நீ தான், அதே சமயத்தில் அதை கேட்குறது நீ தான் அப்படின்னு அர்த்தம். பிரிச்சே பிரபோ முக்த இவா அப்புறமத்தா தன்னோ மனோ மோகய தீவ தேவ. என்னை மோகிக்க செய்கிறது கிருஷ்ணா என்னுடைய மனசை. மனோ மோகய தீவ தேவ, மோகய தீவ தேவா, தேவா 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 வாசுதேவா. அவன்தான் மகாதேவன், அவன்தான் வாசுதேவன், அவன்தான் எல்லா தேவன், தேவாதி தேவன் எல்லாம் பகவான் தான், கிருஷ்ணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி இப்படி நிறைய சொல்கிறார். அப்போ தான் ஞானம் பரம் ஸ்வாத்ம ரக பிரகாஷம் ரோவாச்சகஸ்மை பகவான் சமக்கிரம அபிக்ஷமம்னு கிரகணாய பர்த்தர் வதாஞ்சசா எத்து விரஜனம் தரேம. அப்படிப்பட்ட தன் சொரூபத்தை விளக்குகின்ற, தன்னை பற்றி விளக்குகின்ற அந்த ஞானத்தை, பாகவத ஞானத்தை அந்த பகவான்களிலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் திருவடி எனக்கு பரிசளித்தார். அந்த திருவடியை தலையில் சூட்டி கொண்டு இந்த திருவடி உபாசனத்துக்கு, பகவானை உபாசனிப்பதற்காக இந்த திருவடி, பகவான் வேறல்ல, பகவான் திருவடி வேறல்ல, பகவானுடைய கை கால்கள் வேறல்ல, பகவானுடைய சிரசு வேறல்ல, எல்லாம் பகவான் தான். பகவானுடைய கை காலுக்கும் பகவானுடைய சிரசுக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால் பகவான் ஸ்பர்சம் பட்ட அந்த திருவடிக்கும் வேறுபாடு கிடையாது, பகவானே தான். அந்த திருவடியை வச்சு உபாசிக்கிறதுக்காக எனக்கு திருவடி கொடுத்து அமிச்சான், என்னை உபாசிக்கிறதுக்காக. அந்த திருவடியை கொண்டு போய் பகவானை உபாசிக்க போகிறேன், பத்ரிகாசிரமத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்றார். அப்போ தான் விதுரர் சொல்கிறார்,
கடைசி நேரத்தில் அதுக்கு முன்னாடி நான் விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் அப்போ தான் கேட்குறாரு விதுரர், எனக்கு தகுதி இருந்தால் எனக்கு அந்த பாகவத்தை உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா விதுரரே, உனக்கு உபதேசம் பண்ண சொல்லி எனக்கு உத்தரவு இல்லை, மைத்ரேயர் தான் உத்தரவிட்டிருக்கார். மைத்ரேயர் நீங்கள் துவாரித்துணத்தியா ஹரித்வாருக்கு போங்க, மைத்ரேயரை போய் பாருங்கள், அவர்களேருந்து தான் உங்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லி பகவானுடைய கட்டளை யாருக்கு இட்டாருன்னா மைத்ரேயருக்கு தான் இட்டிருக்கார். ஆனால் மைத்ரேயத்தில் போய் நீங்கள் உபதேசம் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பாகவதத்தை என்று சொல்கிறார். அப்போ தான் அன்றைக்கி நைட்டு பூரா அந்த யமுனை கரையில் உட்காந்து கிருஷ்ண கதைகளையே பேசி, கிருஷ்ண லீலைகளையே பேசி 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 கண்களில் கண்ணீர் மல்க 2 பேரும் கண்ணீர் விட்டாங்க. யமுனையும் ஜலம் கண்ணீர் விட்டாலாம். அந்த யமுனை கரையில் கிருஷ்ண கதையை பேசினா யமுனைக்கும் பிரிவு தானே, கிருஷ்ணன் போயிட்டான், வைகுண்டத்துக்கு போயிட்டான்னு. அந்த 3 பேர் கிருஷ்ணன் கடைசி நேரத்தில் பகவான் என்ன நினச்சானா, இந்த பாவியை நினச்சானா, அப்படியேப்பட்ட நான் வேலைக்காரருடைய பிள்ளையாகிய என்னை நினச்சானா அப்படின்னு விதுரர் தேம்பி தேம்பி அழுதாராம். விதுரர் யாரோ ஒருத்தவர் போன பிறகு தேம்பி தேம்பி அழுதாராம் விதுரர். இந்த நீச்சனை என்னை போய் நினச்சாரா பகவான் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு அழுதாராம். அம்மா அந்த பகவானையே தியானம் பண்ணிட்டு மனசை சமாதானப்படுத்திட்டு, யாதரெல்லாம் போயிட்டாங்க, உறவினர்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவர் தான் நேராக ஹரித்வாருக்கு போகிறார். அங்கே போய் தான் மைத்ரேய இடத்துல இந்த பாகவதத்தை பெற்றுக்கொள்கிறார். மைத்ரேயம் ஆசீனம் அகாத போதம் அச்சுத பாவசுத்த அப்படின்னு ஒரு பதம் இருக்கும். சரி, இப்படி சுகாய கர்மாணி லோகாய அப்படின்னு அடுத்தது வரும். அது அப்படியே போனால் அப்படியே பாகவதம் பூரா போவோம். அப்படியே விதத்தில் என்ன கேள்வி கேட்டார், மைத்ரேயர் என்ன பதில் சொல்ல, அப்படியே அடுத்த ஸ்டெப்பு அது அப்படியே கதை போயிடும். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். அப்படி உத்தவர் இடத்துலேருந்து அவருக்கு ஏற்பட்ட சம்பாஷணை, உத்தவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுது, அருமையான ஸ்லோகங்கள் இதெல்லாம். இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது எனக்கு அப்படியே பகவான் அந்த கதையெல்லாம் ஞாபகம் வந்துச்சு பாருங்கள். அந்த நரகாசுரனே பகவான் வதம் பண்ணார். அப்போ குண்டலெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. யார்? அதிதியினுடைய குண்டலங்களை பெற்று வந்து கொடுத்தாரு. அந்த மணி பர்வதம்ன்ற பர்வதத்தையும் பெற்று மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் நரகாசுரன்லேருந்து. அப்படி அந்த நரகாசுரனை வதம் பண்ணி முரண் என்ற அசுரனை வதம் பண்ணி முராரி என்ற பெயர் பெற்றவர். அந்த நரகாசுரனை வதம் பண்ணதுக்கு தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா? அதுபோல் அப்போ ஜராசந்தம் வதம் பண்ணது எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் அடங்கியிருக்கு. அப்படி எதிரிகளுக்கு பயந்திருந்தது, எதிரிகளை வதம் செய்தது, அப்படிப்பட்ட நரகாசுரனே வதம் பண்ணவர் கிருஷ்ணர். இதெல்லாம் இந்த ஸ்லோகம்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்தது. சரி, அதனால தான் இந்த கதையை அப்படியே சொல்லலாம், உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு ஆசையினால் அப்படி இந்த கதையை பற்றி ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட. சரி, இந்த 3ஆவது ஸ்கந்தத்தில் 4ஆவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் வருது. உத்தவர் ஸ்தோத்திரம் பண்ணுறது கிருஷ்ணர் வந்து உத்தரை பார்த்து பேசுறது எல்லாமே இது வருது. அப்படியே இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது இன்றைக்கி. அதனால் இதை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். இல்லை தான் பாகவதம் படிக்கிறோம் இல்லையா, ரொம்ப அருமையானது பாகவதம். இது வந்து நீங்கள் விடக்கூடாது. தொடர்ந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் எங்கேயோ ஒருத்தர் பகவான் பக்தி கொடுத்துருவான். அந்த பக்தி கொடுத்தா இதெல்லாம் அனுபவிக்கலாம். நம்ம இது போல் விஷயங்கள்லாம் அனுபவிக்கலாம். அந்த கதைகள்லாம் பேசி இந்த சிசுபாலம் கதை, ஜராசந்தம் கதைலாம் பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்களாம் நல்லா காமெடி பேசுங்க, அதனால் நல்லா மனசுக்கு ரம்யமாக இருக்கும். ராம 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 ராம. சரி, ராம 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 ராம. பகவானுக்கு முன்னாடி இவங்களாம் காமெடி பேச ஆக்கிடுவான். எவ்வளோ பெரிய ஜராசந்தம் பயங்கரமான பராக்கிரமசாலி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணனுக்கு முன்னாடி அவன்லாம் ஒரு பொம்மை மாதிரி. பகவான் தான் பெரியவன். ராம 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 ராம. அப்படியேப்பட்ட அகாசுரங்கள் வந்து பயந்து உயிரே விட்டாங்க கோபுரெலாம். அந்த அகாசுரனை பகவான் என்ன பண்ண பொம்மையாகிட்டான். அவன் உயிரை பிரித்து அப்புறம் 1 வருஷம் அந்த பாம்பு பொம்மை மேலே ஏறி விளையாடுவாங்களாம் அந்த அகாசுரன் உடம்புல. ஏன்னா அது செத்து போன பாம்பு தானே அது. அப்போ அது தலைமையெல்லாம் ஏறி அது கழுத்தெல்லாம் வந்து ஓட்டையாக இருக்கு இல்லையா, பகவான் ஓட்டை போட்டான் இல்லையா அந்த கழுத்தில். அந்த கழுத்து வழியை உள்ளே புகுந்து அதுலேருந்து வெளியே வருவாங்களாம். அது காஞ்சி போன அந்த பாம்பு தோலில் எல்லாம் விளையாடுவாங்களாம் கோபுரெலாம். அந்த 1 வருஷம் அந்த பொம்மை மாதிரி அப்படியே இருந்து தான் அது செத்து போய் அந்த பாம்பு அந்த அகாசுரன் அவனை விளையாட்டு பொம்மை ஆக்கிட்டே இருப்பார் பகவான். அதாவது மாமகார அம்ச பொம்மைகள்லாம் உடச்சிட்டான். அம்ச பொம்மைகள்லாம் முதல்ல என்னென்ன போதனை ஒரு பொம்மை அனுப்பிச்சான், அந்த பொம்மையை உடச்சி போட்டான். காற்று ரூபத்தில் ஒரு பொம்மை வந்தது, அது பறந்துனே வந்து ஜம்முன்னு. இப்போ ஹெலிகாப்டர்லாம் பொம்மை வாங்கி கொடுக்குறாங்களே குழந்தைக்கு,
அது மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தான், காற்று ரூபமான பொம்மை, அதையும் உடச்சி போட்டான். கன்றுக்குட்டி ரூபத்தில் ஒரு மாட்டு பொம்மை, ஒரு கன்றுக்குட்டி பொம்மை வாங்கி கொடுத்தான், அதையும் உடச்சி போட்டான். வளாமத்தில் தூக்கி உடச்சி போட்டான். கொக்கு ரூபமான ஒரு பொம்மை, பகாசுரன், கொக்கு பொம்மை வாங்கி கொடுத்தான், அந்த கொக்கு பொம்மையும் உடச்சி போட்டான். ஒரு மாமா விட்டு சீர்தனம் சீர்தனம் எவ்வளோ தான் அனுப்புவான், எத்தனை பொம்மை தான் வாங்கி கொடுப்பான் கம்சன், எல்லாத்தையும் வச்சு போட்டுறான் கிருஷ்ணன். குழந்தை இல்லை. அப்போ பலராமர் சரி அவனும் யார், நம்ம மருமகன் தானேன்னு சொல்லிட்டு அப்போது கழுத வடிவத்தில் ஒரு பொம்மையை அனுப்பிச்சி வச்சார். கழுத வடிவத்தை தேனுகாசுரனை வதம் பண்ணது யாருன்னா பலராமர் தான். அது மாதிரி குதிரை வடிவத்தில் கேசியாசுரன், அதனால தான் அவனுக்கு கேசவன்னு பேர், கேசியை வதம் பண்ணதால் அந்த கேசியை வதம் பண்ணிட்டான். அந்த குதிரை பொம்மையும் உடச்சி போட்டான். யானை பொம்மையும் பின்னாடி உடச்சி போட்டான், கோலாயபிடுன்ற யானை. பாருங்கள், குதிரை பொம்மை வாங்கி கொடுத்தானா கம்சன், அதை உடச்சி போட்டானா. காற்று ரூபத்தில் பொம்மை வாங்கி கொடுத்தானா, அதையும் உடச்சி போட்டானா. போதனை ஒரு பெரிய பெரிய பேய் பொம்மை வாங்கி கொடுத்தான், அதையும் உடச்சி போட்டான். போதனை பேய் மூளை உண்டு அதை உடச்சி போட்டான். அந்த பேய் பொம்மையை உடச்சி போட்டான். இவன் பொம்மைலாம் எப்படி வாங்கி கொடுத்தான், பேய் பொம்மை, அப்புறம் கண்ணுக்குட்டி பொம்மை, காற்று பொம்மை, கொக்கு பொம்மை எல்லாத்தையும் உடச்சி போட்டான். காய்ச்சல் நானே பொம்மையாக வரேன்டா அப்படின்னா, உன்னே உடச்சி போகிறேன்னு சொல்லிட்டு விஸ்வரூப பாரத்தோடு போய் விழுந்து கம்சனையும் வதம் பண்ணிட்டான். மாமா பொம்மை செத்து போச்சு, மாமா பொம்மையை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்சனில் பொம்மையாக்கி அவனையும் வச்சு போட்டான். கம்சனையே வதம் பண்ணிட்டான். அவன் வாங்கி கொடுத்த பொம்மை மட்டும் இல்லை, அவனையே பொம்மையாக்கி வச்சுட்டான் பகவான். அவன் கையில் எது தங்கம் ஒன்றாவது விட்டு வைக்கிறானா, எல்லாத்தையும் வச்சு போட்டுறான். கம்சன் என்ற பொம்மையும் வச்சு போட்டான். சரி, ராம. இந்த கிருஷ்ண கதையில் இருக்கிற சிரிப்பு வேறு எதில் இருக்குது? ஒரு குதூகலம்னா கிருஷ்ண கதை தான், சந்தோஷம் தான். மனோ மகோத்சவம், சிவதம், அதுதான் பாகவதம் படித்தா சிவதமா, மங்களம் உண்டாயிடுமா. சிவதம் தாபத்திலே உண்மையிடணும், கஷ்டங்கள்லாம் பறந்தே போயிடுமா, வேரோடு பிடிங்கறிப்படுமா. மனசில் குதூகலம் வந்துச்சு பாருங்கள், தாபத்திலேயே உண்மூலனம், வேரோடு பிடிங்கறியப்படும். இதுதான் கிருஷ்ண கதையினுடைய சௌக்கியமே. ராம. श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राधा कृष्ण भगवान की जय, आंजनेय स्वामी की जय. राम.